பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னொரு நாளிலுமாக மறுபடியும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி நாம் யாவரும் கூட இந்த இடத்தில் கூடியுள்ள செய்த பிதாவாக தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளை ஏற்படுத்திக் கொண்டு இன்னொரு பாடத்துக்கான வருகை தந்திருக்கிற சகோதரர்கள் கூட கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இந்த ஒரு ஆரம்ப ஜெபத்தை சகோதரர் ஸ்டீபன் அவர்கள் முன்பதாக வந்து ஜெபிப்பார். வாழ்க்கை குறித்து அதிக தியானித்து வருகின்றனரே. அது மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அந்த ஒரு நாட்களிலே தேவனுடைய திட்டத்துக்காக அவருடைய ஒரு வார்த்தையும் ஒரு செயல்களும் ஒரு அற்புதமும் தேவனுடைய திட்டத்துக்கு இசைவாய் எப்படி இருந்தது ஏற்படுறாங்களே. இந்த பாதங்களால் ஜீவிக்கிற நாளானதே என்னுடைய வாழ்க்கையில பேசுகிற வார்த்தைகளும் நடக்கிற காரியங்களும் தேவனுடைய திட்டத்துக்கு எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளத்தக்க எங்களுடைய நடக்கைகளும் எங்களுடைய பேச்சுகளும் என்னுடைய செயல்களும் எங்களுடைய குணங்களும் அப்படியாக மாறிக்கொள்ள நிற்கிறவே பார்க்கிறேன். அந்த விதத்தில் அவர்களே இந்த வார்த்தைகள் நாங்கள் எங்களுடைய இருதயங்களை தெரிந்து கொண்டு நாங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போல தேவனுக்கு பிரியமாக இந்த ஒரு வழி ஜீவித்தை மீண்டும் நடத்த எங்களுடைய கேள்வி பாராட்டுமாக இந்த ஒரு சிறிய விண்ணப்பத்தை ரட்சிக்கிறோம். மாத்திரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கெஞ்சி கொண்டாடுகிறோம். எங்கள் ஜீவனுடைய நல்ல தகப்பனே. இதற்கான இறைவனுக்கே கீதங்கள் இதை ராமஸ் அவர்கள் முன்பதாக வந்து வாசிப்பார். அக்டோபர் 22ஆம் தேதி அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவனை கூட உயிர்ப்பித்தார். வசனத்திற்குரியவர்கள் கிறிஸ்துவின் அன்பும் தேவ அன்பும் எவ்வளவு ஆச்சரியமானது! இந்த அறிவு கெட்டாத அன்பின் ஆழம் அகலம் உயரம் இவைகளை அளப்பது அறிவு. கர்த்தராகிய இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், பலியினாலே அவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள், தங்களுக்குரிய யாவற்றையும் அவர் வழங்குகிற ஆசீர்வாதங்களை பங்கு கொள்ளுகிறவர்கள் ஆவார்கள். சில பலவீனங்களால் சில வேலைகளில் அசதி ஏற்பட்டாலும் பிதாவான தேவன் நம் மீது பாராட்டின அன்பையும் குமாரனாகிய கிறிஸ்து நாம் பாவிகளாய் இருக்கையில் நம் பாவங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்த அன்பையும் அடிக்கடி நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். இப்படிப்பட்ட மகிமையும் ஆசீர்வாதமான வாக்கியங்களுக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அவரோடு கூட பாடுபட்டார். கிறிஸ்து இயேசுக்குள் உடன் சுதந்திரமாகக்கூடிய வாரிசு உரிமைகளையும் வழங்குவார் என்பது கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள், தொடர்ந்து நாம் வாரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்திலே கூட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அந்த ஒரு சம்பவம் நடக்கும். அந்த ஒரு சம்பவம் மூலமாக நமக்கு என்ன ஒரு ஆவிக்குரிய பாடங்கள் இருக்குது என்று இப்படியாக ஒவ்வொரு ரீப்ரிண்ட் ஆர்டிக்கல் இருந்து நமக்கு ஒவ்வொரு வாரமாக தேவன் கொடுத்து வருகிறார். அதனுடைய தொடர்ச்சி இந்த ஒரு வாரம் கூட இந்த ஒரு பாடத்தை பார்க்க இருக்கிறோம். இன்னொரு பாடத்தையுமாக நடத்தி கொடுக்கும்போது சகோதரர்களை கூட சபையின் சார்பாக முன்பாக அழைக்கிறோம். மிகவும் அன்பாக கிடைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் நாம் அனைவருக்கும் அனுதினமும் கிருபையும் சமாதானமும் கிடைக்கும் என்று வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம வாரம் பார்த்து கொண்டிருக்கிற லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் என்ற புத்தகத்திலிருந்து ஒரு வார்த்தைகளை நம்ம தொடர்ந்து பார்த்து வந்துருக்கோம். அந்த அடிப்படையில் நீங்க நம்ம பார்க்க போற ஒரு பாடம் எதுனா முகாந்தாரம் நிலைமை என்ன பகைத்தார்கள் என்ற ஒரு தலைப்பில் ஆர்டிகல் நம்பர் 4608 நம் சகோதரர்கள்
சின்ன ஆர்டிகல் தான், ஒரு 1.5-2 பேஜ் ஒரு ஆர்டிகல் தான். பட் இது இந்த ஆர்டிகல் இருக்கிறதுக்கு சகோதரர் அவர் ஆதாரவாசமா பயன்படுத்தின வசனம் என்னன்னா, மத்தேயு 12:30 என்னோடு இராதவன் எனக்கு விரோதமாக இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இந்த ஒரு ஆதாரவாசனத்தோட தான் இருக்காரு. ஆனா இந்த ஒரு கண்டென்ட் எழுதுறதுக்கு அவர் பயன்படுத்தின வசன பகுதியில் எதுன்னா, மத்தேயு 12:12 22-32 மற்றும் 38-42 இந்த ஒரு வசனத்துல இருக்க தொகுப்பு வந்து ஆர்டிகல் நம்ம எழுதியிருக்காரு. நம்ம அனைத்து வசனங்களும் படிக்கணும்னு அவசியம் இருக்காது, ஏன்னா நம்ம தொடர்ந்து அதுக்குள்ளேதான் நம்ம போறோம். சகோதரர் எழுதும்போது இந்த ஒரு ஆர்டிகல் எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா, இந்த பூமியில் வந்து மனிதன் ஒரு சில சமயங்களை தனக்காக போராடும் போல் தோணும். ஒரு சில காரியங்கள், அவருடைய போராட்டங்கள், அவருக்கான யுத்தங்கள், அவருடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னா தனக்காக போராடும் மாதிரி தோணும். ஆனா அந்த போராட்டத்துல அந்த ஒரு ஒழுங்கு, எல்லை மற்றும் என்ன சொல்லனா லிமிட் எல்லாம் மறந்துடுவாங்க. யாருன்னா மனிதன். ஒரு விஷயம், ஒரு யுத்தத்துக்கு போராட்டம், ஒரு யுத்த காலத்துல வந்து ஒரு சில ஒழுங்குகள் இருக்கும். அந்த ஒழுங்குகளை வந்து அவங்க கடைபிடிப்பாங்கன்னா மனிதன் கடைபிடிக்கிறது குறைவுன்னு சொல்றாரு. எதற்காக இதை சொல்றோம், நம்ம பின்னாடி படிப்பது ஒரு கண்டென்ட் புரியும். அப்ப அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் போது அந்த லிமிட்டும் அந்த வரம்பையும் அவர் தவறி விடுவாரு. ஆனா அந்த பிரச்சனையில அவர் ஜெயிச்சுட்டான். பட் ஒருவேளை அவர் வெற்றி கிடைச்சிருச்சுன்னா அவருக்கு அப்புறமா அவருக்கு என்ன ஞாபகம் வருமா, இந்த ஒரு யுத்தத்துக்கான ஒரு லிமிட் சொல்லலாம், வரம்பு சொல்லலாம், இந்த காரியங்கள் அவருக்கு ஞாபகம் வருமா, இந்த மாதிரி சகோதரர் சொல்லிட்டு இப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த நம்முடைய பிரதான மாபெரும் போதகராக இயேசு கிறிஸ்து மனித குலத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இந்த மனித குலத்துக்குள்ள ஆதாமின் கீழே இருக்க மக்களுக்குள்ள அப்படி என்ன ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்குன்னா, சத்தியம் ஒரு பக்கம் தப்பறைன்னா சத்தியத்துக்கு விரோதமான அசத்தியங்கள் சொல்றோம். ரெண்டாவது என்ன சொல்லணும்னா, ஒரு இடத்துல சரி, இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னா தவறு இருக்குன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றோம்னா, ஒரு பக்கம் தேவன் இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் சாத்தான் இருக்கு. இதுதான் இந்த யுத்தம் சொல்றாரு. அப்போ ஒரு விஷயம் நல்லது இருந்துச்சுன்னா நல்லதுக்கு ஈக்குவலா என்ன இருக்கிறாங்க, இந்த பக்கம் ஒரு கெட்டது இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளேயும் என்ன இருக்குன்னா யுத்தம் நடந்துட்டு இருக்கும். ஒரு சில நேரங்கள் என்ன நடக்க போகுதுன்னா நல்ல விஷயம் முன்னாடி வரும், ஒரு சில நேரங்கள் என்னன்னா கெட்ட விஷயம் முன்னாடி வரும். ஆனா நமக்கு நல்லாவே தெரியும் முடிவு எதுதான் கிடைக்கும், கடைசியில தீர்ப்பு நல்ல விஷயம் தான் நடக்குது. அதாவது தேவன் தான் ஜெயிக்க போறாரு, சத்தியம் தான் ஜெயிக்க போகுது, சரியானதான் ஜெயிக்க போகுது. ஆனா இந்த ரெண்டு விஷயத்துல இயேசு கிறிஸ்து எந்த பக்கம் இருப்பாரு நம்ம கேட்டா, அவர் எந்த பக்கம் தான் இருக்க போறாரு, தேவன் எந்த பட்சத்துல இருக்கிறாரோ அப்பட்சத்துல தான் இருப்பாரு. அவர் தேவன் எந்த பக்கத்துல இருக்கிறாருன்னா அந்த கருத்துல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருப்பார். நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எந்த தேவன் ஒருவேளை இந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கிறீங்களா, தேவனுக்கும் சாத்தானுக்கும் பிரதானமா எடுத்துக்கலாம், தேவனுக்கும் சாத்தானுக்கும் நடந்துட்டு இருக்க இந்த யுத்தம், இந்த யுத்தத்தை நிறுத்தி இந்த சாத்தானால அவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட துன்பங்கள், துயரங்கள் வந்து அவரால் விடுவிக்க முடியுமானா நிச்சயமா முடியும். யாரால முடியும்? தேவனால இது முடியும். ஏன்னா சாத்தானுடைய கவர்மெண்ட ஒரு நாள் கம்ப்ளீட் அழிச்சிட்டாருன்னு வைக்கலாம், ஒருவேளை நாளைக்கே காலையில அழிச்சிட்டாருன்னு வைக்கலாம், ஒட்டுமொத்த மனுக்குலமும் தேவன் விரும்புற மாதிரி ஒரு நன்மையான ஒரு சூழ்நிலைக்கு வருவாங்க, நிச்சயமா வருவாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா அனுமதிக்கல. என்ன காரணம்னா வேதமே தெளிவா சொல்லுது, வேதத்துல இருக்க அநேக வசனங்கள் தெளிவா சொல்லுது, இந்த சாத்தானுடைய அரசாட்சியை அழிக்கிறதுக்கு யார் தான் வர போறாங்கன்னா தேவன் தான். அதாவது நம்மளுடைய பிரதானமான மேசியாவாக இயேசு கிறிஸ்து தான் வரப்போறான்னு சொல்றாரு. அப்படி சொல்லியும் தேவன் இந்த ஒரு விஷயத்த ஒரு சில காலப்பகுதியில் நிறுத்தி வச்சிருக்கிறது காரணம் என்னன்னா, எல்லாத்துக்கும் ஏற்ற வேலை ஏற்ற காலப்பகுதி ஒன்று. இதற்குனா சாத்தானுடைய கவர்மெண்ட கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்றதுக்கு தேவன் ஏற்ற ஒரு காலப்பகுதி வச்சிருப்பாரு. அந்த காலப்பகுதியோட இந்த ஒட்டுமொத்த மனித குலத்திலையும் சாத்தானும் ஒரு பக்கம் தேவனுக்கு யுத்தம் செய்யணும். எந்த காலப்பகுதி எப்போது நடக்கும்னா, சகோதரர் எழுதும்போது சபை என்னைக்கு செலக்ஷன் ஆன பிறகு, சபை செலக்ஷன் ஆன பிறகு முதலாம் உயிர்த்தெழுதல் மூலம் உலகம், முதலாம் உயிர்த்தெழுதல் உலகம், இந்த ஒரு காலத்தில் எப்ப நம்ம புரிஞ்சுக்கணும்.
அப்போதையே நான் புரிஞ்சுட்டேன். போயிடுச்சு. நல்லாவே தெரியும். சாத்தான அழிக்கிறதுக்கான ஒரு யாரு மூலம் உலகத்துல ஆசீர்வாதம் கிடைச்சிருக்காங்க. நிச்சயம் நிறைய சயின்டிபிக் தரவே நமக்கு உரிமைகள், மனிதனுடைய உரிமைகளை மீட்டெடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயம் மனுஷன் 1874 முன்னாடி இருந்த ஒரு காலம், 1874 இந்த பக்கம் இருக்க ஒரு காலம் பிரிச்சு பார்த்தாலே அநேக விஷயங்கள்ல உலகத்துல மாற்றங்கள் இருக்கு. டெக்னிக்கலா மாற்றம் இருக்கு, மனிதனோட மனதளவிலும் மாற்றம் இருக்கு, மனிதனோட புரிதல் அவனுடைய வாழ்க்கையிலேயே இதற்கு என்னதான் காரணம்னா என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய பாதுகாப்பு இல்லாம இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவருடைய ஆயிரம் அரசாட்சி நடக்க காலத்துக்கு முடிவு இதற்கு நம்ம என்ன சொல்லணும்னா இந்த காரியத்துக்கு வந்து தெய்வீக வாக்குறுதிகள் அநேக இடத்துல இதற்கான வேத வாக்குறுதிகள் இன்னொரு கேள்வியும் வருது. உலகத்துல இந்த மாதிரி ஒரு கேள்வி இந்த உலகம் நமக்கு நல்லாவே தெரியும். உலகத்தினருக்கு இந்த உலகம் உருவாக்குறது எவ்வளவு ஆனா நமக்கு நல்லாவே தெரியும் மனிதன் இயற்கையான தன்மைக்கு இந்த உலகம் உருவாக்குறது 6000 கடந்து. ஆனா 6000 வருஷங்கள்லயும் பாவம் செய்தது நிமித்தமாக பாவம் யாருங்க தெய்வம் எல்லாரும் இந்த பாவத்தின் ஒரு பிரச்சனை இன்னைக்கு இந்த பூமியில இருக்கு. 6000 வருஷமா இந்த பூமியில பாவத்தை வைக்கணும்னு அவசியம். தேவனால் ஒரு நாள்ல நிமிர்த்தி செய்ய முடியுமானா முடியும். ஆனா தேவனுடைய நீதி அதற்கு சரி செய்யுமானா அது செய்யாது. தேவனுடைய நீதி என்னன்னா நீதியின்படிதான் அது செய்யணும் விரும்பும். ஆனா தேவன் அவருடைய அந்த டிவைன் நேச்சர், டிவைன் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை பார்த்தா அது ஏதோ ஒரு தாமதமா போயிட்டு இருக்கிற மாதிரியே தோணும். ஒரு சில நேரங்கள் என்ன சொல்லனா தேவன் தோத்துட்டு இருக்கிற மாதிரி கூட இருக்கும், தோல்விக்குள்ள போயிட்டு இருக்கிற மாதிரி கூட இருக்கும். தாமதமா இருந்தாலும் கிட்டத்தட்ட 1300 வருடங்கள் பாவத்தின் கூட அந்த பூமியில வந்து மரணம், இந்த மரணத்தை நீக்குவதற்கு தேவன் கிட்டத்தட்ட 2000 வருஷங்கள் அவர் காலத்துல கிட்டத்தட்ட 2000 வருஷங்களா வந்து 2000 வருஷம் ஆயிடுச்சு. அது இன்னைக்கு என்ன இருக்கு? பாவத்தின் சம்பளம் மரணம் நீக்கிறது. ஏன் தேவன் இவ்வளவு பாவம் பண்ணி தேவனுக்கு ஒரு செகண்ட் தேவனுடைய தெய்வீக சித்தம் என்ன சொல்றா? தேவனுக்குரிய பிரதிநிதிகளை தேவன் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சில பரீட்சைகள், அவங்களுக்கான ஒரு எக்ஸாம், அவங்களுக்கான ஒரு டெஸ்ட தேவன் வைக்கிறார். இப்ப நமக்கு ஒரு கேள்வி, யார் அந்த பிரதிநிதிகள்? யார் அந்த பிரதிநிதிகள்? சபைதான். 1,44,000 சபையை இந்த பூமியில தேவன் செலக்ட் பண்ணும்போத அவங்களுக்கு சில என்ன பண்றாருன்னா தேவனுடைய அந்த பிரதிநிதிகளுக்கான ஒரு சில டெஸ்டுகள் இங்க நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த பிரதிநிதிகளுக்கு என்ன பண்ணிருக்காருன்னா எப்படி செலக்ட் பண்ணிருக்கா, தேவன் அவருடைய சித்தத்தை தொடர்பான அறிவையும் அவங்க வெளிப்படுத்திருப்பாங்க. இப்ப தேவனுடைய சித்தம் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். தேவனுடைய சித்தம் என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்ல முடியும்? நமக்கு ஒரு வசனமே இருக்கும், தீமோத்தேயுல இருக்கு, சகல ஜனங்களை என்ன பண்ணும்? ரட்சிக்கப்படும். அவரோட பிரதானமான ஒரு சித்தம் என்னன்னா, அவரோட கொள்கையில ஒண்ணு என்னன்னா இதுவும் இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு சித்தத்தை இன்னைக்கு யாருக்கு முத நமக்கு சொல்லும்போது என்ன சொன்னாரு? தேவன் இந்த சத்தியத்தை கொடுக்கும் போத, ரான்சம் சப்ஜெக்ட் கொடுக்கும் போதே நம்ம உடைஞ்சிட்டோம். ஒட்டுமொத்த உலகத்துக்கு தேவன் என்ன கொடுத்திருக்காருன்னா ரான்சம் கொடுக்கிறாரு. பாவத்துல இருந்து தேவன் மீட்டு எடுக்கிறாரு. ஏன்னா நம்ம பாபிலோன் உலக கிறிஸ்தவ மத்தியில இருக்கும்போது நம்மளோட புரிதல் எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க மட்டும் தான் எங்க போவோம்? பர்வதம். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, போக முடியாது. விசுவாசிச்சா மட்டும் போக முடியாது. அது நமக்கு இப்ப தெரியும். ஓகேங்களா? அப்ப இந்த ஒரு சூழ்நிலை இருந்த நமக்கு தேவனோட மகத்துவத்தை ரகசியத்தை நம்ம கொடுத்து அவனோட பிரதிநிதிகளாக நம்ம எடுத்துக்கிட்டு இந்த டெஸ்ட் கொடுக்குறான். சரி, நமக்கு ஏன் டெஸ்ட்?
சரி, பிரதிநிதினா என்ன? சகோதரர்கள் பிரதிநிதின்னு எழுதியிருக்காரு. பிரதிநிதினா என்ன பொருள்? அதாவது எப்படி சொல்லலாம்னா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிரதிநிதி கூட நம்ம சொல்லலாம். பிதாவாகிய தேவன் இந்த பூமியில இருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாரு, எப்படி நடந்திருப்பாரு தான் இயேசு கிறிஸ்து அவரோட வாழ்க்கையை மாற்றி காமிச்சார். 3 வருஷம் அவர் எப்பவே வாழ்ந்து காட்டிட்டார். அதே மாதிரி கிறிஸ்து எப்படி இருப்பாருன்ட்டு நம்மகிட்ட யாருன்னா கேட்டா கேட்க கூடாது. உண்மை சொன்னா நம்மளை பார்த்தாவே எப்படி இருக்கணும்? கிறிஸ்து மாதிரி இருக்கணும். நம்மளை பார்த்தாவே கிறிஸ்து ஏதோ பாரு கிறிஸ்து வருகிறார் தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் பிரதிநிதியான ஒரு வாழ்க்கை. தன்னை அது பிரதிநிதிக்கு நம்ம தமிழ்ல நம்ம சுத்தமான தமிழ்ல எடுத்தோம்னா கிறிஸ்துவை ஒருத்தரை வெளிப்படுத்துறாரு பாத்தீங்களா? பிரதிநிதியா இருந்து வெளிப்படுத்துற. இப்ப உதாரணம், ஒரு எம்எல்ஏ வர வேண்டிய இடத்துல அவரோட பிஏ ஒருத்தர் வந்திருப்பாரு. அப்ப சொல்லுவாங்க அவரோட பிரதிநிதியா ஒருத்தர் வந்து அவரோட சார்பா வந்து இவர் செஞ்சுட்டு போறான்னு சொல்ல. அதுதான் இப்ப கிறிஸ்துவோட வேலைய கிறிஸ்துவா இருந்து நான் செய்யறதுதான் பிரதிநிதி. ஆனா இப்படிப்பட்ட ஒரு பிரதிநிதிக்கு தேவன் ஏன் டெஸ்ட் வைக்கணும்? என்ன காரணம்? என்ன காரணம்னா இவர்கள் மட்டும்தான் இந்த பூமியில ஆதாமின் பாவத்தில் இருக்கும் போத அதுல இருந்து வெளியே வந்தவன் என்ன சொல்றான்னா, நான் உண்மை உள்ளவன் என்று தன்னை அறிக்கை செய்தவர். அதாவது இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தன்னுடைய தவறுகளையும் மீறுதல்களையும் அறிக்கை செஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தேவனுடைய சமூகத்துல இருக்கோம். அப்போ இருதயத்தின் அந்த தேவனுடைய நீதியின் கொள்கைகள் நம்ம எழுதப்பட்டது. இப்ப நீதியின் கொள்கைகள் என்ன? அந்த சகோதரர்கள் அவள் நீதியின் கொள்கைகள் கொண்டவர்களாகவும் மற்றும் தேடுவாங்க அந்த நீதியின் கொள்கை. அதனாலதான் தேவன் என்ன பண்றாருன்னா இந்த டெஸ்ட் வைக்கிறார். அப்ப நீதியின் கொள்கைகள் என்ன? கொள்கைகள் என்ன? இல்ல. ஏன்னா முதலாம் வருகையில கூட தேவன் சொல்றாரு, பிதாவாகி தேவனை பிரதிநிதியா வந்திருந்தாருன்னு இயேசு கிறிஸ்து. முதலாம் வருகையில கூட தேவன் இந்த மாதிரி ஒரு சில டெஸ்டுகள் இருந்துச்சாம். யாருக்கு இருந்துச்சுன்னா அன்றைக்கு இருந்த இயேசு கிறிஸ்துக்கு இருந்துச்சாம். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போத இன்னைக்கு அவரோட அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிற 7ஆம் சபையில இருக்கிறவங்களுக்கும் இயேசு கிறிஸ்துக்கு என்ன மாதிரி எல்லாம் நடந்துச்சு, என்ன மாதிரி துன்பம் நடந்துச்சு, என்ன மாதிரி அவமானம் நடந்துச்சு, எல்லாமே 7ஆம் சபையில அவருடைய பிரதிநிதியா இருக்கிறவருக்கும் அனைவருக்கும் ஒன்றும் குறைவில்லாமல் நிச்சயமா. சரி, பிரதிநிதி, இந்த பிரதிநிதி அதாவது 1,00,000 நம்மளோட கொள்கைகள் என்னன்னா, தேவனுடைய கொள்கைகள் எப்படிப்பட்டதுன்னா, நம்ம கொள்கைகள்னா என்ன சொல்லணும்னா, நமக்கு உலகத்துல கொள்கைகள்ங்கிற வார்த்தைக்கு தவறான மீனிங்களா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா பாலிசின்னு சொல்லுவாங்க. எல்ஐசி பாலிசி மாதிரி அது ஒரு பாலிசிங்க. இல்லைன்னா இன்னும் சுத்தமான இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும், பைலான்னு சொல்லுவாங்க. நான் உண்மையான ஒரு அர்த்தம் என்னன்னா பிரின்சிபல். பிரின்சிபல்ங்கிற ஒரு வார்த்தை தான் ஏற்ற அதிகமான ஒரு வேல்யூவான வார்த்தை. அப்ப தேவனுடைய பிரின்சிபல் என்ன? தேவனுடைய பிரின்சிபல் என்ன? இப்ப அந்த பிரின்சிபலை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இருதயத்துல தேவன் வச்சிருக்காரு. அந்த பிரின்சிபலை தான் நம்ம தேடுறோமா, அவர்கள் தான் பிரதிநிதியா. இப்ப எல்லாருமே ஆதாமின் பாவத்துல இருந்து விடுதலை பண்ணவங்களால பிரதிநிதி நாங்க சொல்ல வரல. இந்த தேவனுடைய கொள்கைகளை இருதயத்துல வைத்தவர்களும் மற்றும் தேடுகிறவர்களும் தான் தேவனுடைய பிரதிநிதி. அவங்களுக்கு மட்டும்தான் தேவன் என்ன பண்றதுன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில முதலாம் வருகையில கஷ்டப்பட்டாரோ, துன்பப்பட்டாரோ, துயரப்பட்டாரோ அது அனைத்துமே இவர்களுக்கு வரும். 7ஆம் சபையில வாழ்ந்திருக்க சகோதரர்களுக்கு வரும் சொல்றேன். அவரோட அடிச்சொல் பின்பற்றுற அனைவருக்கும் வரும். இப்ப நம்ம 7ஆம் சபையில நான் அதுல ஆட் பண்றேன். 7ஆம் சபையில இருக்கும் நிச்சயமா வரும். இப்ப அவரோட கொள்கைகள் என்ன? சூப்பர், சூப்பர். ஆனா அது உண்மைதான். பட் கொள்கைகள் லிஸ்ட் எடுத்தா அது நிறைய லிஸ்ட் போடுவாங்க. பட் ஆனா பிரதானமான கொள்கை இயேசு கிறிஸ்துவோட கொள்கை என்னன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்துவோட கொள்கை என்ன தெரியும்? பிதாவின் சித்தத்தை செய்யறது தான் அவருடைய முதல் கொள்கை. வேற எதுவும் இல்லை. இப்ப நம்ம யாரோட சித்தத்தை செய்ய வந்திருக்கோம்? தேவனுடைய சித்தத்தை. இயேசு கிறிஸ்துவோட சித்தத்தை செய்யறது வரல. இயேசு கிறிஸ்து யாருடைய சித்தத்தை செஞ்சாரோ அந்த சித்தத்தை நான் செய்ய வந்தேன். அதுதான் முதல் பிரின்சிபல், முதல். 2வது ஒரு சகோதரர் சொல்ல மாதிரி நம்ம என்ன வசனங்களை வாசிக்கலாம். அவர் இந்த கொள்கையை நம்ம கொடுத்துட்டு போயிட்டார். இதை செஞ்சாவே போதும், இந்த வசனத்துல இருக்க வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டிட்டாவே போதும், தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றிட்டு இருக்கேன் இந்த பூமியில. யார்தான் இது செய்வாங்கன்னா தேவனுடைய பிரதிநிதிகள் மட்டும்தான் செய்ய முடியும். மார்க் 12ஆம் அதிகாரம் 30ல இருந்து 31 வாசிக்கலாம். 30 30ஆம் வசனம் 31ஆம் வசனம்.
12ஆம் அதிகாரம் 30 மற்றும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பது பிரதான கற்பனை. பாருங்க, முதல் கற்பனை என்னன்னா பிரதான கற்பனை சொன்ன முதன்மையான கற்பனை சொன்ன கூட கொஞ்சம் அது டவுன் ஆயிடும். பிரதானமான இதுக்கு மிஞ்சின கற்பனை எதுவுமே இல்லை. கற்பனை என்னன்னா கட்டளை, கமாண்ட்மெண்ட் எதுவுமே இல்லை. பிரதானமானது அதுதான். இப்ப பிரதான தூதன்னா யார சொல்லுவோம் நம்ம? மிகாயில் இயேசு கிறிஸ்து தான். அவர் மிஞ்சின தூதன் யாருன்னா இருக்காரா? இல்ல. அந்த பிரதானங்கிறது அதை விட யாருமே இல்லை. அப்பேற்பட்ட பிரதானமான ஒரு கற்பனை என்னன்னா முழு இருதயம், படிங்க, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும். இதை அப்படியே நீங்க கொஞ்சம் அப்படியே பாருங்க. முழு கொஞ்சம் குறைவா எல்லாம் இல்லை. இல்ல கொஞ்சம் 99% வச்சுக்கலாமே, 1% குறைச்சிக்கலாம்னு வாய்ப்பு இல்லை. எல்லா இதுலயும் கம்ப்ளீட்டா இருக்கணும். முழு இருதயத்தோடு இருக்கணும், முழு மனதோடு இருக்கணும், அதாவது முழு சிந்தை, நம்மளுடைய சிந்தையோடு இருக்கணும். முழு ஆத்மா, என்னுடைய கிரியைகள் எல்லாமே. ஆத்மானா நம்ம நல்லாவே தெரியும், ஒட்டுமொத்த சரீரத்தை தான் குறிக்கும். முழு பலத்தோடும் எல்லாமே முழுசா இருந்து பிரதானமான கற்பனை. நீ யார அன்பு கூறணுமா? தேவன் மட்டும் சொல்லிவிட்டு ரெண்டாவது அந்த கற்பனை சொல்லுவார். வாசகம் இதற்கு ஒப்பாய் இருக்கிற பாருங்க, உங்களிடத்துல நீங்க எப்படி அன்பு கூறுவீங்களோ அதே மாதிரி என்ன பண்ணணுமா? பேரன் இடத்துல அன்பு. பிரதானமான கற்பனை அது. ரெண்டாவது ஒரு கற்பனை என்னன்னா, ஆனா இதையே நம்ம மாத்தி செஞ்சாலும் ஆபத்தா தவறான போயிடும். நம்ம நிறைய பாடத்துல அதை பார்த்திருக்கோம். உன்னிடத்தில் அன்பு பிறனை அன்பு. பிறன் யாருன்னா நான் நிறைய விளக்கங்கள் இருக்கு பிறனுங்கிறது. ஒருத்தர் நம்ம சகோதரர் இருக்கலாம், இல்ல உலக ஜனங்களுக்கு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆனா எல்லாருக்குமே என்ன மாதிரி அன்பு கூறுனா ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஒரே விதமான அன்பு கூறும். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நிறைய இடத்துல தவறா எடுத்துக்க வேண்டாம். ஒரு நல்ல ஸ்பீக்கர் வந்து எப்படி கொடுப்போம் நம்ம அன்பு? பிரதானமா கொடுவோம். தவறா எடுத்துக்க மாட்டீங்கல்ல, நம்ம கொஞ்சம் ஓப்பனா பேசிடுவோம். பிரதானமா அன்பு கொடுப்போம். ஆனா ஒரு 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 செகண்ட் ஸ்டேஜோ தேர்ட் ஸ்டேஜ் ஸ்பீக்கருங்க இருப்பாங்க, அதாவது ஒரு புதுசா வளர்ந்து கொண்டு இருக்கிற சகோதரர். அவங்களுக்கு எந்த அன்பு கொடுப்போம்? மரியாதை கொஞ்சம் குறைஞ்ச கம்மி பண்ணும். பட் தேவன் இதை விரும்புறதே. ஒரு பிரதிநிதி எப்படி இருப்பார்? ஏன் தேவன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு டெஸ்ட், இந்த கமெண்ட்மெண்ட் ஏன் கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு கட்டளையை? என்ன காரணம்னா, தேவன் பிரதிநிதி நாம. நம்மளோட வேலை என்ன தெரியுமா? பரலோகத்துல போயிட்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? நியாயத்திற்கு போறோம், ஆளுகை செய்ய போறோம். இப்ப நான் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி, இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி இங்க செய்ய முடியுமா? உதாரணம், நிக்சன் பிரதருக்கு ஒரு மாதிரியா ராஜேந்திர அங்க உட்கார்ந்து செய்ய முடியுமா? அந்த பாடத்தை நான் இங்க கத்துக்கிறது தான். தேவன் எனக்கு இந்த பிரதிநிதியை கொடுத்து தேவனுடைய கொள்கையை எங்க இருதயத்துல வச்சு இதை தேடு நீ தெரியுங்க. இவர்கள் தான் தேவனுடைய உண்மையான பிரதிநிதி. இந்த பிரதிநிதியில பிரதானமான பிரதிநிதி யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவருக்கு முதலாம் வருகையில எப்படி முகாந்தாரம் இல்லாமல் பகைக்கப்பட்டாரோ அதே மாதிரிதான் அவருடைய அடிச்சுவடிகளை பின்பற்றுகிற இந்த கொள்கைகள் உடையவர்களுக்கும் இதே ஒரு சூழ்நிலை வரும். சரி, அவருக்கு அப்படி என்ன பகைச்சாங்கன்னா, சகோதரர் எழுதும்போது எழுதுறாரு, அவர் மேல பழி தூற்றப்பட்டார். அவர் மேல பழி சொன்னாங்களா? என்ன பழி சொன்னாங்க? ஏதாவது ஒரு சம்பவம் எதனா ஞாபகம் இருக்குங்களா? டோட்டலா சொல்லிட்டு தேவதூஷணம். சரி, தவறாக புரிந்து கொண்டார்கள். ஓகே, அது ஓகே, அதான் ஓகே. வேற அவதூறு பேசப்பட்டார்கள். நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு. நிறைய திடீர்னு பார்த்தா நீ பேய் சொல்லுதுன்னு பேய் நீதான் அதுன்ட்டு, பேய்களுக்கு நீதான் பேயோட அரசன் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவர் மேல பழி தூற்றப்பட்டார்கள், தவறாக புரிந்து கொண்டார்கள், அவதூறு. இந்த 3 விஷயத்த அதுல எழுதியிருக்காரு சகோதரர். பட் நிறைய லிஸ்ட் இருக்கு நமக்கு எடுக்கணும்னா. அவர் மேல் முகாந்தரம் இல்லாமல், பாருங்க இந்த தலைப்பே ஒரு வித்தியாசமான தலைப்பு, முகாந்தரம் இல்லாமல் பகைக்கணும். முகாந்தரம் எல்லாம் பகைத்தர என்ன காரணம்? எந்த காரணம் இல்ல, வார போக்குல போயிட்டு யாருன்னா பலியாடு கிடைக்கிறாங்களான்னு பார்ப்பாங்க, அவங்கள அடிச்சு போட்டு போயிருக்கு. வேற வழி இல்லை. உதாரணம் எக்ஸாம்பிளா சொன்னேன், எச்ச துப்புணும் நீங்க. உதாரணம் எச்ச துப்புணும். நான் யாருமே இப்போ எல்லாம் பார்த்தா சூப்பரா நல்லா சுத்தமா இருக்கு. சிங்கப்பூர்ல அப்படிதான் இருக்கும். எப்ப எச்சால துப்ப முடியலாம், கேமரா பிடிச்சி ஃபைல் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துருவாங்க. எங்க போய் துப்புறது? எங்க போய் துப்பும் சொல்லுங்க? நம்ம வாஷ் பேஷன்ல துப்போம். முகாந்தரம் இல்லாமல் அனைவரும் இயேசு கிறிஸ்து பேர் துப்புனாங்க.
அப்படின்னு துப்புனாங்க. அதான் சகோதரன் முகாந்திரம் காரணமே இல்ல, ரீசனே இல்ல. எதுக்கு என்ன செய்யறாங்கன்னு தெரியல. ஆனா யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு பிரதான ஆசிரியரோ ஒரு பரிசையனோ ஒரு திட்டுவாங்க. அவர் ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுவாங்களா? சேம் அதே வேலை செஞ்சுட்டு இதே மாதிரிதான் அன்பான சகோதர சகோதரிகளே, அவருக்கு என்ன நடந்துச்சோ இங்க எனக்கும் நடக்கும், உங்களுக்கும் நடக்கும். இந்த அழைப்புல வந்த பிரதிநிதிகளுக்கு மட்டும் சகோதரர், அழைப்புல வந்தவர்கள் எழுதல இந்த இடத்துல, அழைப்பில் வந்த பிரதிநிதிகளுக்கு மட்டும் இந்த காரியம் அனைத்துமே அவர்கள் நடக்கும். அவர்கள் பழி தூற்றப்படுவார்கள், அவர்கள் மீது தவறாக புரிந்து கொள்வார்கள். அவர் ஒண்ணு சொன்னா அவர் இன்னொருத்தர் ஒண்ணு தப்பா புரிஞ்சுக்குவாங்க. இன்னொன்னு சொன்னா அவதூறு பேசப்படுவார். அவங்கள குறித்த தவறான ஒரு புரிதலால அவதூறு, அவங்கள குறித்த ஈவில் ஸ்பீக்கிங், அதெல்லாம் அத மாதிரி அவங்கள குறித்த தவறான விஷயங்கள்லாம் பேசுவாங்க. சரி, யார் இதெல்லாம் செய்வாங்கன்னு கேக்குறாரு சொல்லுங்க. யார் இதெல்லாம் செய்வாங்க? இயேசு கிறிஸ்து யார் செஞ்சாங்க? சொந்த ஜனங்கள் சொல்றாங்க. சகோதரர் எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னா, கனம் பொருந்திய நபர்கள். யாருன்னா கனம் பொருந்திய நபர்கள் என்ன? யார்? அவங்கள விட மேன்மையான ஒரு ஹை பொசிஷன்ல இருப்பாங்க இல்லையா, அவர்களே இவர்கள் செய்தார். கீழே இருக்கவங்க செஞ்சா அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. மேல இருக்கவங்க வந்து இந்த காரியம் செய்யறாங்க. கனம் பொருந்திய நபர்களும் மற்றும் மதம் ஈடுபாடு உள்ள இப்படியான ஒவ்வொரு மத ஈடுபாடு உள்ளவர்களும் இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையில மதம்னு சகோதரர் எழுதியிருக்காரு. அது தமிழ் டிரான்ஸ்லேட் எப்படியா இருக்கான்னு தெரியாது. அதாவது தேவனுடைய வேலை செய்கிறவர்கள் அனைவருமே என்ன பண்றாங்களா? இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அதை தேவனுடைய வேலை செய்யறாங்கல்ல, அவங்க அனைவருமே என்ன பண்றாங்கன்னா தேவனுக்கு அவரை வந்து பகைத்தார்கள், முகந்தாரம் இல்லாமல் பகைத்தார்கள் சொல்றாங்க. ஆனா சகோதரர், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இயேசு கிறிஸ்துக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் 2 பாகங்கள் இருக்கும். 2 பார்ட் ஆஃப் சிச்சுவேஷன் இருக்கும். எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் வந்து தேவன் அவருடைய நீதி அவருடைய சத்தியம் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா சாத்தான் அவனுடைய தவறுகள் தப்பறைகள். இப்போ ஒரு மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்து இந்த சூழ்நிலையில இருந்த அவர் எந்த பக்கம் நின்னாருன்னு பார்த்தா தேவன் பட்சத்தை. இப்ப இதே மாதிரி சூழ்நிலை 2 பார்ட் ஆஃப் சிச்சுவேஷன் என் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கும். ஒரு பக்கம் தேவன் இருப்பாரு, ஒரு பக்கம் சாத்தான் இருப்பாரு. இந்த சூழ்நிலையில நான் யாரு பக்கம் இருக்கு? இப்ப இயேசு கிறிஸ்து ஒருவேளை ஒரு இமேஜினேஷன், எனக்கு வந்து இந்த மாதிரி முகாந்தரம் எல்லாம் பகைக்கிறாங்க, இவங்களுக்காக தான் நான் உயிர் கொடுக்க வந்தேன், ஏன் நான் இவங்க சொல்றதை கேட்டு கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தான்னு வைங்களா, அவங்க பகைச்சிருப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. அவங்க வந்து ராஜா மாதிரி வழி நடத்தி போயிருப்பாங்க. அவர் என்ன இவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டு என்ன இருக்கும்? இயேசு கிறிஸ்துவ கொண்டாடி இருப்பாங்க. உலக ஜனங்கள் நீங்க கொண்டாடுறாங்க பாத்தீங்களா, கிறிஸ்துமஸ் எல்லாம் வச்சு அந்த மாதிரி கொண்டாடி இருப்பாங்க. அன்னைக்கே வச்சு கொண்டாட ஆரம்பிச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, நீ என்னதான் செஞ்சாலும் தேவனோட நீதியின் கொள்கை எனக்குள்ள இருக்கு, அதை கம்ப்ளீட் பண்ணாம என்னால முடியாது, தெளிவா இருந்தார். அதை சொல்லிட்டு சகோதரர் என்ன சொல்றான், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு நடக்கும். இந்த மாதிரி 2 பார்ட் ஆஃப் சிச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில எந்த பக்கத்துல இருக்கணும் மனசுல பதிய வச்சுக்கணும். அது இல்லாம ஒவ்வொரு பரீட்சைக்கும் இந்த மாதிரி 2 பாகங்கள் இருக்கும். இன்னொரு இடத்துல சொல்லுங்க, இந்த 2 பக்கம் இருக்கும் பாருங்க. பரிசேயர்கள், வேதப்பாரர்கள், நியாயசாஸ்திரிகள், இந்த 3 வகுப்பார் என்ன பண்ணிட்டாங்கன்னா இயேசுவே கண்மூடித்தனமா பகைத்தார்கள். சகல விதமான தீமைகளை அவர் மேல பேசினாங்க. யாருன்னா இவங்க பரிசேயர்களும் வேதப்பாரர்களும் நியாயசாஸ்திரிகளும். ஆனா இவங்க 3 பேரும் யார் பட்சத்துல இருந்து செஞ்சாங்கன்னா சாத்தானுடைய பட்சத்துல இருந்து செஞ்சிருக்காங்க. யார் பட்சத்துல? ஆனா இன்னொரு விஷயம், இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் சகோதரர் எழுதும்போத, இந்த 3 பேரும் சாத்தானுடைய பட்சத்துல இருந்து தேவனுடைய பட்சத்துல இயேசுக்கு தூசிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியாதான் நாங்க சாத்தானுடைய பட்சத்துல இருக்கிறோம். இதுதான் பெரிய விஷயம். ஆனா அவங்களுக்கு என்ன தெரியுமா? அவங்களுக்கு நாங்க தேவனுடைய ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம், தேவனுடைய தொண்டு செஞ்சுட்டு இருக்கோம், தேவன் இததான் எங்ககிட்ட விரும்புறாருன்ட்டு தவறான தப்பறையில இருந்துட்டு அவங்க எதிர்த்து பேசிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, பவுலும் ஸ்தேவானும் எடுத்து வைக்கிறது. பவுல் எப்பேற்பட்ட நியாயப்பிரமாணம் எல்லாம் கற்று தேர்ந்த ஒரு சகோதரன். அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை, வந்தா அப்போலா ஒருத்தர் தான் வரணும் அடிச்சுக்கணும்னா. ஏன்னா 2 பேரும் ஈக்குவலா நிற்பாங்க ஒரு இடத்துல. நீங்க அப்போஸ்தலர் நிருபத்துல படிக்கும்போது அவ்வளவு பெரிய ஒரு நியாய பிரமாணம் கற்றுத்தேர்ந்த ஒரு சகோதரன், அவர் என்ன மனநிலைமையில வந்து ஸ்தேவானை கொண்டாட தெரியுமா? நான் தேவனுக்கு தொண்டு செய்யறேன்னு சொல்லிதான் கொண்டான். புரியுதுங்களா?
இப்போ இந்த மாதிரி ஒரு பார்ட் ஆஃப் மக்களும் இருப்பாங்க. இவங்களுக்கு தேவனுக்கு நான் ஊழியம் செய்யறேன். இப்ப என்ன யாருன்னா பகைக்கிறாங்கன்னு வைங்களா, அவங்களோட புரிதல் எப்படி இருக்குன்னா, நான் செய்யறது சரிதான், சகோதரன் மேல நான் செய்யற அந்த கண்டிப்பு சரிதான், சகோதரன் என்ன அவதூறு பேசினாலும், என்ன தூஷித்தாலும், அவங்களுடைய பார்வையில என்ன ஒரு மனநிலைமையில இருப்பான், தேவன் இதை விரும்பிட்டு இருக்காருன்னு சொல்லி. பட் ஆனா இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. பட் இத தேவன் என்ன ஒரு கன்சிடர் பண்றான்னா, அநீதி உள்ள ஊழியக்காரன், நீதி உள்ள ஊழியக்காரன் இங்க கன்சிடர் பண்ண போறது இல்லை இவங்கள. இவங்க எல்லாரும் என்ன சொல்றேன்னா, அநீதி உள்ள ஊழியக்காரன். ஏன் இவர் அநீதி உள்ள ஊழி, இப்ப இவங்க தெரியாம தானே செய்யறாங்க. இவங்களுக்கு தெரியல, இவங்களுக்கு இந்த பரிசேயர்கள் தெரியல, வேதபரம் தெரியல, மேசியா இவர்தான் தெரியல. ஆனா மேசியா தாங்காங்கிறதுக்கு நிறைய இடத்துல அவருக்கு இண்டு கொடுத்துட்டு போயிட்டார். நிறைய இடத்துல எவிடன்ஸ் கொடுத்துட்டு போறாரு இயேசு கிறிஸ்து, நான் தான் அந்த மேசியான்னு. பட் ஆனா அவர் அக்செப்ட் பண்ணல. அவங்க அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு அந்த வெளிச்சம் அவங்களுக்கு பிரகாசிக்க முடியல அவங்களால. அவங்க ஒருவேளை நிதானமா நின்று அதை யோசிச்சுனாலும் புரிஞ்சிருக்கலாம். ஆனா சாத்தான் என்ன பண்ணிட்டாரு அன்னைக்கு, உங்க கண்களை குருடாக்கிட்டான். பட் ஆனா தேவன் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாரும் அநீதியுள்ள ஊழியக்காரர். ஏன்னா இவங்க செஞ்ச ஒரு தப்பு என்னன்னா, அவங்க தேவனுக்கும் ஊழியம் செய்யறாங்களாம், உலகத்துக்கும் ஊழியம் செய்யறாங்க. இதுதான் அவங்க பண்ண. சாத்தான் ஏன் அவருடைய கண்களை அங்க கட்டிட்டாங்க, இவங்க தேவனுக்கும் ஊழியம் செஞ்சிருக்காங்க, உலகத்துக்கும் ஊழியம் செய்ய. இந்த ரெண்டுமே ஊழியம் செய்யறவர்ல தேவன் நம்மளையும் என்ன சொல்லுவாருன்னா, அன்னைக்கு வேதப்பர பரிசு இருந்த மாதிரி இன்னைக்கு யார் இருக்கலாம், இன்னைக்கு நம்ம மத்தியிலே இருக்கலாம். இப்ப நம்மளை பார்த்து ஒருவேளை நாமும் அந்த ஒரு மனநிலைமையில இருந்துகிட்டு, நான் தேவனுக்கு தான் உண்மையா இருக்கேன், தேவனுடைய ஊழியம் தான் செஞ்சுட்டு இருக்கேன், தேவனுக்கு அடுத்த விஷயங்கள் தான் நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உலகத்துக்குள்ள புளிப்புக்குள்ள நான் இருந்தேன்னு வைக்கலாம், தேவனுடைய பார்வையில நான் அநீதி உள்ள ஊழியக்காரன். அப்ப நீதி உள்ள ஊழியக்காரன் யாரா இருக்கும்? அன்றைய காலப்பகுதியில் யார் தான் நீதி உள்ள ஊழியக்காரன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி அன்பான சொல்லு, தேவன் பட்சத்துல மட்டும் நின்னா போதும், அதான் நீதி உள்ள. இதான் சகோதரர் அந்த ஆதார வசனம் கொடுக்குறாரு, வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 30. 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் ஒரு மொழி இல்ல சாரி, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். என்னோடு இராதவன், பாருங்க, என்னோடு இராதவன் யார் அது? யாரோ ஒரு மக்கள் அவரோட இல்லையா, அவங்க யாருன்னா விரோதியா. ரெண்டாவது, என்னோடு சேர்க்காதவன் திருடிக்கிறான். ஏன்னா இவங்க அவருடைய மனநலம் எப்படி இருக்குன்னா, தேவனுக்கும் ஊழியம் செய்வாங்க, உலகத்துக்கும் ஊழியம் செய்வாங்க, பட் அறியாமையில இதை செஞ்சு. சரி, தேவன் இந்த ஒரு போராட்டத்தையும் இந்த இருளையும் அழைத்து தன்னுடைய ஜனங்களுக்கு தேவன் ஏன் டெஸ்ட் கொடுக்கும்? ஏன், என்ன காரணம்? நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த மாதிரி பரிசேயர்களுடைய மனதை குருடாக்கிட்டாரு. அதே மாதிரி இங்க 7ஆம் சபையில இருக்குன்னு சொல்றாரு. இப்ப இங்கேயும் அநீதி உள்ள ஊழியக்காரர்கள் இருப்பாங்க, நீதி உள்ள. ஏன் தேவன் இந்த பிரதிநிதிகளுக்குள்ள ஏன் இந்த டெஸ்ட் கொடுக்கும்? காரணம் அதை படிச்சுட்டு சொல்லுங்க. ஏன் கேள்வி கேட்டா, ஆர்டிகல் ரொம்ப சின்னது, முடிஞ்சிடும். ஓகே, சொன்ன ஒரு கருத்து, சகோதரர் எழுதும்போது என்ன எழுதிடுறாருன்னா, எந்த பக்கத்துல நம்ம நிக்க போறோம் தான் இதுல ஃபைனல் டிசிஷன். எந்த பக்கத்துல நிக்கிறதோ அது ஒரு டிசிஷன் எடுத்தாலும், ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, உண்மையான தாழ்மை உள்ள குணம், பொய்யான ஒரு தாழ்மை இருக்கு இதுல. அவர் எழுதும்போது உண்மையான ஒரு தாழ்மை இருக்கு. உண்மையான ஒரு தாழ்மை உள்ளத தேவன் பரிசோதனை செய்கிறார். என்ன பண்ண போறாரா? பரிசோதனை செய்கிறார். எனக்குள்ள பொய்யான தாழ்மை இருக்கா, உண்மையான தாழ்மை? இப்போ சமீபத்துல ஒரு உண்மை சம்பவம் நடந்துச்சு. நான் பேரெல்லாம் பதிவு பண்ண மாட்டேன். என்ன சம்பவம்னா, தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல எலெக்ஷன் நடந்துச்சு. திடீர் பார்த்தேன், அவங்க இங்கிலீஷால மொத்தம் 5 எல்டர் இருந்தாங்க. அதுல ஒரு 2 எல்டர் நல்லாவே எங்களுக்கு தெரியும், நம்ம இங்கிலீஷாக வந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்க வரல, டீக்கன்லயும் வரல. ஜேம்ஸ் பாஸ்கர் போயிட்டு அவரு போன்ல பேசிட்டே இருக்கு, இன்னும் ஆச்சரியம்னு சொல்லிட்டு போறாரு. நான் வாட்ஸ்அப் எடுத்து பார்த்தேன், ஜேம்ஸ் அண்ணா என்னன்னா ஆச்சரியமா இருக்கு,
தெரியலப்பா. ஏன்னா 2 சகோதரரும் நிறைய வேலை செஞ்சாங்க தெரியும். பட் அவங்க இங்கிலீஷால என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு மனசு ஆறல. என்னைக்கு நம்ம வாழ்த்துக்கள் எலெக்ஷன் எல்டரான வாழ்த்துக்கள் சொன்ன பழக்கம் நமக்கு இல்லை. ஆனால் அதுல ஒரு சகோதரர் வந்து நமக்கு நெருக்கமான சகோதரர். நைட் நான் ஃபோன் பண்ணேன். ஒரு வெள்ளூர் கன்வென்ஷன். அவர்கிட்ட நான் ஒரு ஒரு வார்த்தை பதிவு பண்ணேன். தம்பி, சூழ்நிலைகள் நான் பார்த்தேன். இல்லைன்னா ஒரு சின்ன பாலிடிக்ஸ். ஒரு பாலிடிக்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கு, குடும்பத்திலே இருக்கு. இதுல இல்லைன்னா என்ன ஆச்சரியமா? அது ஆச்சரியப்படும். இல்லைன்னா தான் ஆச்சரியப்படும். இருந்து ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல விஷயம் நடந்திருக்கு. எல்டோரலோ டீக்கல்ல இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை நீங்க என்ன பண்ணலாம்? தேவனுடைய குணம். இதுதான் உண்மையான தாழ்மையிலையும் மனரம்யமா இருக்க கத்துக்கிற ஒரு குணம். இதை சொல்லிட்டு அன்னைக்கு நமக்கு தூக்கம் வரல. அப்புறமா நம்ம ஒரு உடன் சகோதரர், ஒரு மூத்த சகோதரர் இருக்காரு. அவர்கிட்ட எப்ப நான் ஃபோன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி இந்த ஒரு சம்பவத்தை சொன்னேன். அப்போ ஒரு சகோதரர்கிட்ட பேசினேன், இன்னொரு சகோதரர்கிட்ட பேசினேன். ஐயோ, அவருக்கும் நமக்கும் கான்டாக்ட் இல்லை அதிகமா. நமக்கு அது செட் ஆகுறது இல்லை. அவரோட வேற மாதிரி ஒரு ஸ்டைலு. அவர்கிட்ட எப்படி பேசுறது தெரியல. இல்ல நீ பேசு. ஆனா பேசும்போது என்ன பேசுனா, எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோன் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ பிரதர் என்னாச்சு பிரதர், இப்படி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க. நீ என்ன சொல்லணும், சந்தோஷப்படுங்க அப்படி சொல்றான்னு ஃபோன் பண்ணி ஓப்பனா சொன்னேன். சார், சூப்பரான ஒரு சூழ்நிலை தேவன் கொடுத்தார். நீங்க எதுலையுமே இல்லை. இந்த சூழ்நிலையிலையும் நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? உண்மையை காட்டணும். இப்பதான் ரொம்ப அவர் கேட்டவரு என்ன அவர் சொல்லிட்டாரு. எல்லாரும் ஃபோன் பண்ணி ஆறுதல் சொன்னா நீ வாழ்த்துக்கள் சொல்ற. உண்மை அதுதான். அப்போ இந்த குணத்தை இப்போ வந்து அந்த 2 நான் எழுதி கொடுப்பேன் கண்டிப்பா. தேவன் வந்து ஒரு டெஸ்ட் வச்சிட்டாரு. இந்த டெஸ்ட்ல வந்து ஏன்னா நமக்கு முன்னாடி இந்த மூத்த சகோதரர்லாம் எல்டர் பதவியில இருப்பாங்க. திடீர்னு டீக்கன் வந்தோன்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டீக்கன் தெரியும் நல்லா, அதெல்லாம் சபையிலே இருக்க மாட்டாங்க. டீக்கன் வேண்டாம் திறந்துட்டு போயிடுவாங்க. பட் தேவன் அந்த எல்டர் பதவியை கொடுக்குற சபை மக்கள் இல்ல, தேவன் தான். என்னதான் குட்டிக்காரன் நினைச்சாலும் தேவன் தான் கொடுக்குறது. அது யார் கையில கொடுக்கணும் தேவனுக்கு தான் தெரியும். தேவன் கொடுக்குறாருன்னா ஒரு நாள் தேவனே எடுத்துருவார். எடுத்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வைக்கிறாருன்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும்? நீங்க என்ன உண்மையை காட்டணும், அந்த உண்மையை காட்டணும். ஒண்ணுமே இல்லையா? இப்ப கூட பவுல் அதான் சொல்றாரு. எந்த சூழ்நிலை நான் எப்படி இருந்தேன்னா மனரம்யமா இருந்தேன். இதுதாங்க உண்மையான இந்த தாழ்மை எனக்குள்ள இருக்கான்னு தான் தேவன் பார்க்கறது தான் இப்படி ஒரு டெஸ்ட் கொடுக்குறாரு. நீங்க உங்களுக்குள்ள தாழ்மை குணம் எப்படி எல்லாம் காட்ட போறீங்க பா. இப்ப நம்மளே பாருங்களேன், ஒரு சில நேரங்கள்ல வந்து நமக்கு பிடிச்ச சகோதரர்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். ஒரு பிடிக்காத சகோதரர் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்களேன், அந்த மாம்சம் ஒத்துழைக்க மாட்டான். அவரை நம்ம பார்த்து நானே சொல்லியிருக்கேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஐயோ, அவர் நம்மளை பார்த்தா ஓடுறாரு பாங்க. பட் மாம்சம் அப்படி நினைக்குது. பட் தேவன் ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருந்து அவரோட பிரசன்ஸ் இருந்துச்சு எப்படி இருக்கும் தெரியும்? சகலமும் ஒரே மாதிரிதான். இந்த மாதிரி பாக்குற ஒரு மனநிலைமை வரணும் தான் அவரோட பிரதிநிதிகள்ட்ட தேவன் விரும்புற ஒரு குணம், உண்மையான ஒரு தாழ்வு. இந்த தாழ்வு குணம் வரணும்னா இயேசு கிறிஸ்துக்கு என்னென்ன ஒரு சூழ்நிலை வந்துச்சோ அனைத்து சொல்லுங்க என் வாழ்க்கையில. அதுதான் தேவன் கொடுக்குறாரு. நீ எந்த பக்கத்துல போய் சேர நானும் பாக்குறேன். ஏன்னா ஒருவேளை நான் தாழ்மையா இல்லைன்னு, அதாவது என்னுடைய டிக்னிட்டி, என்னுடைய சூழ்நிலை மோசமான சூழ்நிலையும் தேவன் விரும்புற குணலட்சத்தை நான் காட்டலன்னு வைங்களா, நான் எந்த பக்கத்துல போய் நிக்கிறேன் தெரியுமா அர்த்தம்? சாத்தான் பட்சத்துல போய் நிக்கிறேன். வேற எதுவுமே இல்ல, ஆப்ஷனே இல்லையா. 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு நீ அந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ. மோசமான சூழ்நிலையும் ஒரு தேவனோட குணலட்சம். நல்ல ஒரு மேன்மையான சூழ்நிலை குணலட்சத்தை காட்டணும்னு தேவன் இங்க விரும்பும். அது எல்லாரும் தான் காட்டுவோம், உலகத்தானும் காட்டுவோம். ஆனா ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில நீ இந்த குணத்தை காட்டும் போதுதான் தேவன் பட்சத்துல நான் இருக்கிறேன். ஏன்னா அதை எழுதி சகோதரர் எழுதும்போது அந்த வசனம் நம்ம நல்லாவே தெரியும். தன்னை தாழ்த்துகிறவன் என்ன பண்ணுவான்? உயர்த்த போகுது. அவர் எழுதுறாரு, ஏற்ற காலத்தில் தேவன் தங்களை உயர்த்தும்படிக்கும் அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்க வேண்டும். இப்ப யாரோட கரங்கள் அடங்கி இருக்கும்? இதுதான் அவரு சொல்ற, முகாந்தரம் இல்லாமல் நீங்கள் பகைக்கப்பட்டாலும் நீங்க என்ன செய்யணும்? தேவனுடைய கரங்கள்ல வந்து அடங்கிருங்க. ஆன்மீக குணத்தை நீங்க யாருக்கு சொல்றாரு? இன்னைக்கு ஒருத்தர் வாழ்ந்துட்டு போயிட்டாரு, அவரை பார்த்து அவரோட அடிச்சூடுகளை பின்பற்ற நீங்களும் இதே சூழ்நிலைக்குள்ள இப்படிதான் இருக்கும் சகோதரர்கள். அது மட்டும் இல்ல பாருங்களேன், இன்னொரு ஆச்சரியமான விஷயம் அவர் எழுதும் போத அடுத்த பேராகிராஃப் எழுதும்போது எப்படி எழுதுறேன்னா, சாத்தான் இந்த எங்க படைச்சாரு தேவன்? சாத்தான் எங்க படைச்சாரு தேவன்? பூமியில படைச்சாரு. இல்ல அது வந்தாரு. இப்ப சாத்தானையும் உருவாக்கி இருப்பாருல்ல எங்கேயோ ஒரு இடத்துல. மனிதனை ஆதாம உருவாக்கணும் மாதிரி சாத்தானை எங்கேயோ வச்சுதானே உருவாக்கணும். என்ன பிளானட்ல உருவாச்சோ
யூனிவர்ஸ்ல உருவாக்குனா, கேலக்சியில உருவாக்குனாரு எனக்கு தெரியாது. நமக்கு இல்ல, எவிடன்ஸ் இல்ல, வசனங்கள் இல்ல. ஆனா சகோதரர் எழுதும்போது என்ன எழுதுறாங்கன்னா, சாத்தான் ஒரு உயர்ந்த தளத்தில் சிருஷ்டிக்கப்பட்டபடியால் அவன் என்ன பண்ண, ஒரு மேன்மையான தளத்தை உருவாக்கி இருக்காரு. மனிதன் உருவாக்குன பூமியில உருவாக்கலாம். புரியுதுங்களா? மனிதன் அவனுக்கு உலகமே ஒரு ஒரு சாதாரண ஃபுட்பால் மாதிரி தான் சாத்தானுக்கு. ஏன்னா கேவலமா தான் பார்த்தான் உலகத்தை. இந்த உலகத்தையே பாதுகாக்க நம்ம. அப்போ சாத்தான் ஒரு சகோதரர் உயர்ந்த தளத்தில் ஏதோ ஒரு உலகத்தோட உயர்ந்த ஒரு ஸ்தானம் இருக்கு. அந்த ஸ்தானத்தை தான் அவனை உருவாக்கி இருக்காங்க. ஆனா பூமியில் இல்ல. அவன் விழுந்து போன தூதரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து அவர்களுக்கு அதிபதியா இருக்கிறான். அவன் யாரு? சாத்தானு. அவங்களுக்கு ஒரு ராஜாவா இருந்துட்டு இருக்கான். ஆனா பரிசேயர்கள் பரிசேயர்கள் சாத்தானின் வல்லமையில் தான் இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்துகிறேன்னு கூறுங்க. சாத்தான் இந்த பூமியில உருவாக்கல. அவன் உயர்வான ஸ்தானத்துல இருந்து அவனுக்கு ஒரு கூட்டம், அது விழுந்து போன தூதர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவன் ஒரு அதிபதியா இருந்தா ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்து மேல கொடுத்த ஒரு அவதூறு என்னன்னா, ஒரு பழி சொல் என்னன்னா, நீ என்ன பண்றன்னா யாரோட வல்லமையில நீ இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க? அடையாளம் இருக்குதாங்க. சாத்தானுடைய வல்லமையில, பேசுபிலின் வல்லமையில நீ செஞ்சிட்டு இருக்கேன்ட்டு யார் மேல பழி போடுறாராம்? இயேசு கிறிஸ்து மேல பழி போடுறான். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னா, சுட்டி காட்ட முயற்சி செய்தார். அவரை கண்டிக்கல அந்த இடத்துல. நான் சொல்றதுதா, அவர் மேல எல்லாம் செய்யலப்பா, நீ தேவன் மேல வல்லமையில செய்ய. மோசையை போற அடையாள அற்புதம் செஞ்சார் பாத்தீங்களா? மோசையும் அங்க இருக்க சாஸ்திரிகளுக்கும் ஒரு பிரச்சனை வரும் பார்வோன் முன்னாடி போது. மோசை என்ன பண்ணுவாரு? அவர் கம்பத்துக்கு போடுவாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க? நானும் ஒரு கம்பத்துக்கு போடுறேன்னு போடுவாங்க. இந்த மாதிரி 2 பேருக்கும் ஒரு ஒரு இது போவோம், ஒரு போட்டா போட்டி மாதிரி போவோம். இங்க இயேசு கிறிஸ்து அப்படி செய்யவே இல்லை. நீ சொல்றது சரிங்கிறத சுட்டி காட்டினார். ஏன் சுட்டி காட்டணும்? என்ன காரணம்? ஏன்னா இவங்களோட கண்கள் என்ன இருக்கு? குருடாக்கப்பட்டு. புரியுதுங்களா? குருடாக்கப்பட்டது சாத்தான். ஏன்னா இவங்களுடைய பார்வை, இவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, நாங்க யார் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம்? தேவன் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லிதான் தவறா புரிந்து கொண்டு பேசிட்டு இருக்கு. அது அந்த வார்த்தைகளை வாசிக்கிற பாருங்க. இன்னுமாக அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டு கனப்படுத்தப்பட்டு இருக்கும் சில கூட பிசாசுகளை துரத்துவதாக கர்த்தர் சுட்டி காட்டினார். ஒருவேளை தாம் பேசுபலின் பிசாசுகளை துரத்துகிறவரை இருந்தால் இதே வல்லமையை சில சமயம் செயல்படுத்தியுள்ள அவருடைய நண்பர்கள் மற்றும் நெருக்கமானவர்கள் குறித்து என்ன முடிவிற்கு வருவார்கள் என்று அவருடைய கர்த்தர் கேட்டார். ஆனால் ஒருவேளை தாம் தேவனுடைய வல்லமையில் தான் பிசாசுகளை துரத்தினார் என்றால் அது தாம் அறிவித்துள்ள பிரகாரம் தேவனுடைய ராஜ்யம் சமீபத்தில் இருக்க அறிகுறியாகும். அவர் என்ன சொல்லனா, ஒருவேளை நான் சாத்தாண்டு வல்லமையில துரத்தினு வைங்களா, யாருடைய ராஜ்யம் போகுதுங்க? சாத்தானோட ராஜ்யம் போகுதுன்னு கூட அவங்களுக்கு இன்னும் புரியாம இருக்கிறாங்க. நான் யாரோட வல்லமையில செஞ்சிட்டு இருக்கேன்? தேவனோட வல்லமையில இங்க நான் செஞ்சிட்டு இருக்கும் போதே என்ன சமீபமாயிடுச்சான்? ராஜ்யம் சமீபமாயிடுச்சுன்னு புரிஞ்சுக்க. எப்படி சுட்டி காட்டி தேவனோட சத்தியத்தை சுட்டி காட்டுனதே சொல்லிட்டாரு அவங்களுக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் தேவனோட வல்லமையில செஞ்சிட்டு இருக்கேன். நீங்க இது தேவனோட வல்லமை வேலை செய்யுதுனாவே தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிடுச்சு சுட்டி காட்டி. அன்பான சகோதரர்கள், அப்போ நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு சில காரியங்களும் இப்படிதான் இருக்கு. முகாந்தரம் இல்லாமல் நம்மளை தூசிப்பார்கள். ஒரு யதார்த்தமா சொன்னா, நான் நன்மையே செஞ்சிருப்பேன்னு வைங்களேன். ஆனா என்ன பண்ணுவாங்க? என் மீது அவதூறு சொல்லும்போது நான் எப்படி நடந்துக்க நிற்போம்? இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னு அவர் என்ன பண்ணுனா, சுட்டி காட்ட முயற்சி செஞ்சாரு, போயிட்டார். சுட்டி காட்ட முயற்சி பண்ணாரு, அவங்க கேட்கல. ஏன்னா அவங்கதான் கடைசியில் என்ன பண்ண, சிலுவையில போய் அடைக்க ஆர்டரே வாங்குறாங்க. ஆனா அவர் என்ன பண்ணிட்டார்? அவர் வேலை முடிஞ்சிச்சு. அவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட்டும் பண்ணல, தைரியத்தும் நிற்கல. நின்னா அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா? அவர் ஜெயிச்சிருவாரு, நம்ம தோத்துருவோம். நமக்கு இந்த வாய்ப்பு இல்லாம போயிட்டு. அதுதான் அன்பான சொல்ற. ஒரு சில சூழ்நிலைகள் நாம் எப்படி இருக்கிறோம், தேவன் எப்படி விரும்புறாரோ அந்த மாதிரி செய்யக்கூடியவர்களா, அதுதான் பிரின்சிபல்னு சொல்லுவோம். தேவனுடைய பிரின்சிபல்ஸ். சரி, அவர் அடுத்த லைன்ல எழுதும்போது என்னன்னா, துணிகரமான பாவம் மன்னிக்கப்படுவதுன்னு எழுதிட்டு, இப்படியாக அவர்களது எதிர்ப்பிற்கு கர்த்தர் பதிலளித்தின் மூலம் அவர்கள் தமக்கு எதிராக காணப்படுகிறார். அவர் என்ன சொல்றன்னா, இப்படி அவர்கள் பேசுவது தேவனுடைய ஆவி மற்றும் வல்லமையை சாத்தான் வல்லமை என்று கூறுவதும்
இவைகள் அனைத்தும் தேவதூஷன் என்று சுட்டி காட்டுறார். இயேசு கிறிஸ்துனா நீங்க பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே சாத்தானுடைய வல்லமையில பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க தேவனுடைய வல்லமையில பேசல. நீங்க பண்றதெல்லாம் என்னவா இருக்கு? தேவ தூஷணமா இருக்குன்ட்டு அங்க சுட்டி காட்டிட்டு அவர் அடுத்த வேலை என்ன பண்ண போறாருன்னா, பரிசேயர்கள் இவர்கள் பேசுவது கோபத்தால் அல்ல என்று அறிந்து. இப்ப பரிசேயர்கள் இந்த மாதிரி சொல்றத எந்த மனநிலைமை அவங்க இவர் மேல தனிப்பட்ட கோபத்தால எதுவும் செய்யல. நான் தேவனுக்கு தொண்டு செய்யறேன். ஆனா சகோதரர் எழுதுமாத பட் அவர்கள் பொல்லாதவர்கள் ஆனால் அறியாமை மூட நம்பிக்கை விளைவை இப்படி தேவனுக்கு விரோதம் போவாங்க. ஏன் அவங்க இப்படி செய்யறாங்கன்னா அவங்க இருதயம் பொல்லாங்காயிருச்சு. ஏன் பொல்லாங்காச்சுன்னு கேட்டா சகோதரர் சொல்றாரு, அவங்களுக்கு என்ன இருந்துச்சா? அறியாமை மூட நம்பிக்கை. அறியாமைன்னா என்ன? மூட நம்பிக்கை என்ன? அறியாமைனா தெரியாது. உதாரணம் நம்ம லாங்குவேஜ்ல பேசுனா எக்லிசியா சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருப்போம். பொய் பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லுவோம். உதாரணம் சொல்லுவோம். நல்லா தூங்கிடுவாங்க. வெளியே போயிட்டு என்ன பண்ணுவாங்க? பொய் சொல்லுவாங்க. ஏன்னா இங்க என்ன பேசுனாலும் அவருக்கு தெரியாது. அறியாமை. அறியாமையில போய் செஞ்சுட்டு இருப்பாரு. மூட நம்பிக்கைன்னு என்ன தெரியுமா? யாரு இது? மூட நம்பிக்கைன்னா உதாரணம் சொல்றேன். நாளைக்கு எக்ஸாமுக்கு நாளைக்காக என்ன ஜெபம் பண்ணாலும் அதெல்லாம் மூட நம்பிக்கை லிஸ்ட்ல தான் போகும். அதெல்லாம் ஏன்னா இன்னைக்கு நைட் நான் இருக்கிறேன்னு இல்லையான்னு தெரியாது. நாளைய தினத்துக்கு நான் என்ன ஜெபம் பண்ணாலும் தேவனே லைக் கடை நல்லா திறக்கணும், லட்சமா வியாபாரம் நடக்கணும்னு சொல்றாங்களா, என்னோட மூட நம்பிக்கை யாருமே இல்லை. ஏன்னா என்னோட வாழ்க்கை என்னாச்சு? சரண்டர் ஆயிடுச்சு. போறேன்னு எனக்கு தெரியாது. இந்த ஸ்கூல் பசங்க கிட்ட, நம்ம காலேஜ் பசங்க, யூத் பசங்க கிட்ட சொல்லணும், எப்படி சொல்லணும், எதெல்லாம் மூட நம்பிக்கைன்னா, நாளைக்கு எக்ஸாம்ல ஆண்டவரே எங்களை பாஸ் பண்ணிருன்னு சொன்னாங்கல்ல, இதை விட பெரிய மூட நம்பிக்கை. அவன் படிச்சா அவன் பாஸ் ஆயிடுவான், அது உண்மை. படிச்சா பாஸ் ஆயிடுவான். ஆனா ஒரு மூட நம்பிக்கை எப்படின்னா, அதே ஸ்கூல்ல ஒரு முஸ்லிம்ஸும் பாஸ் ஆயிருப்பான். அவனுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்களா? அவன் படிச்சா பாஸ் ஆயிட்டான். சிம்பிள். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்டுக்குள்ள நிறைய இருக்கு. நாளைக்காக உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். ஆனா ஒரு மூத்த சார் பேர் பதிவு பண்ண மாட்டேன். அவர் ஜெபத்தை நான் நிறைய வாட்டி கவனிப்பேன். ஆனா அவர் ஜெபமே சப்ஜெக்டா தான் பேசுவாரு. பிரகாஷ் பிரதர் கிண்டல் பண்ணிட்டு சார், என்ன பிரதர் இதெல்லாம் பண்றாங்க இந்த காலத்துலயும். ஆனா அவர் பேசும்போது அந்த உச்சரிப்பு எப்படி தெரியுமா? பிரசன்ஸ் பிரசன்ஸ் பிரசன்ஸாவே பேசுவாங்க. அதை இன்னைக்கு இது கொடுத்துட்டீங்க, எனக்கு இது போதும், நாளைக்கு பத்தி பேசவே மாட்டேன். அதை நான் கவனிச்சிருக்கேன். பட் அவருக்கு அனுபவம் இருக்கு. ஓகேங்களா? நல்ல விஷயம், அனுபவம் இருக்கு. நாளைய தினத்துக்கு நான் எது செஞ்சாலும் எல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. இந்த மாதிரி பரிசேயர்கள் நாளைய குறித்த யோசனை தான் அவங்களுக்கு அதிகமா இருந்துச்சு. அறியாமையில இவங்க செஞ்சுட்டு. ஆனா இப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்த சகோதரர்கள், இது தேவனுடைய இருக்கிற தவறுதான், இவங்க செய்யற தவறுதான். பட் இது மன்னிக்கப்படுமா? மன்னிக்கப்படுமா? ஏன்னா தலைப்பு என்ன போட்டாரு? துணிகரமா செய்த பாவம் தான் மன்னிப்பு. இந்த விஷயம் இதே பரிசேயர்களையும், இதே வேத பாரகரையும், இதே சதுசேயர்களையும், இதே நியாயசாஸ்திரம் தேவன் என்ன பண்ண மன்னிச்சிருவாரு. அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? இல்ல, பவுல். தேவன கொலை செஞ்ச மனுஷனே மன்னிச்சிட்டாரு. இந்த பூமியிலே மன்னிச்சிட்டாரு. அதே மாதிரி அன்பான சோதரர்கள் அவர்களே மன்னிச்சிடாரு. ஆனா அதாவது ஒரு முக்கியமான விஷயம். பட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னா, வெளிச்சத்துக்கு எதிராகவும் அறிவிற்கு எதிராகவும், இதை நம்ம டீட்டெயிலா போக்காடலே படிச்சுட்டோம். வெளிச்சம் என்ன தெரியும்? சத்தியம். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, ஆனாலும் தப்பு செய்யறேன். உதாரணம், எக்ஸாம்பிள், நரகம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, எனக்கு தெரியுமா இல்லையா? நமக்கு நரகத்துக்குரிய பயம் யாருக்கு இருப்பாரு? தெரியாதவங்கள்ட்ட. இப்ப நமக்கு என்ன சொல்லிச்சு? நரகம்ங்கிறது எதுவும் இல்ல, நித்திய நரகம் நமக்கு இல்ல தெரிஞ்சிச்சு. ஆனாலும் போய் அதுக்கப்புறம் ஒரு தைரியம் வரும் பாரு. இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது தவறு செய்யும் போதெல்லாம், உலகத்தில் பாபிலோன்ல இருக்கும்போது தவறு தேவன் தூக்கி என்ன குப்புறச்சட்டில போட்டு வறுத்துருவாருன்ட்டு ஒரு பயம் நமக்கு இருந்துச்சா இல்லையா? கண்டிப்பா இருந்துச்சு. ஏதாவது ஒரு துரோகமோ, ஏதாவது ஒரு தவறோ, பாவம், ஐயோ தேவன் பார்த்தா கண்டிச்சு என்ன குப்புறச்சட்டில போட்டுருவாரு, அங்க போட்டுருவாரு, இங்க போட்டுருவாருன்னு பயந்துட்டு இருந்தோம். ஆனா என்னைக்கு நரகம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சோ, பயம் என்னாச்சு? போயிடுச்சு. போனது சந்தோஷமா, சரியா தப்பான சந்தோஷம். ஆனா அதுக்கப்புறம் தப்பு செய்ய ஆரம்பிக்கிறோம் பாருங்க, துணிகரமா ஒரு பாவம். நரகம் இல்ல, அதுக்கப்புறம் செய்யற ஒரு பாவத்தை தேவன் என்றைக்கும் மன்னிக்கணும். அதான் சொல்ல, வெளிச்சத்திற்கு எதிரான பாவம், அறிவிற்கு எதிரான பாவங்கள்.
அறிவுனா ஒரு சத்தியம் நமக்கு தேவன் வெளிப்படுத்திட்டாரு. உதாரணம், ஒரு சத்தியம் 2ஆம் வருகை குறித்து இன்னைக்கு நீங்க வெளிப்படுத்திட்டாரு. ஆனா நாளைக்கு போய் அது மறுப்பு சொல்லிட்டு நான் பேசிட்டு இருந்தேன்னு வைங்க, அறிவுக்கு எதிரான அவர் இதெல்லாம் தேவன் செட்டப் பண்ண கேட்ட சத்தியத்தை படி வாழ்ந்து காட்டிடணும். ஆனா அது இல்லைன்னா இந்த சத்தியம் வாழாம கூட போயிடலாம். ஆனா மறுப்பு தெரிவிச்சிட்டோன்னு வைங்க, தவறான ஒரு விஷயம். இந்த ஒரு மன்னிப்பும் தேவன் என்னைக்கு சகோதரர் எழுதும்போது எப்படின்னா, இவைகள் தேவனுடைய ஆவிக்கு எதிரான பாவம். சகோதரர் நமக்கு நம்ம மத்தியிலேயே நம்ம படிப்போம். தேவனுடைய அவருக்கு பரிசுத்த ஆவிக்கு விரோதமா செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்படும். ஏன்னா யாருக்கு விரோதமா பாவம்? தேவனுடைய வல்லமைக்கு விரோதமா செஞ்ச பாவம். இப்படிப்பட்ட பாவங்கள் தேவன் ஒருபோதும் எப்பெல்லாம் மன்னிக்கிறது இல்லைன்னா, காஸ்பிளேஜிலும் மன்னிக்கிறது இல்லையா, 1000 வருஷத்துலயும் மன்னிப்பு நம்ம 1000 வருஷம் முடியல போக மாட்டோம். 2ஆம் மரணத்துக்கு போயிடும். ஒருவேளை நம்ம போனாலும் இந்த இடத்துலயும் நமக்கு மன்னிப்பு சுத்தமா இல்லை. ஒருவேளை அது இன்னொரு இம்பார்ட்டண்டா ஒரு விஷயம் அதுல என்னன்னா, ஒருவேளை முழுமையான வெளிச்சம், ஒருவேளை ஒரு சில பேருக்கு, ஒரு சில சகோதரர்களுக்கு குறைவான வெளிச்சத்துல இருப்பாங்க. புதுசா சத்தியத்துல இருந்திருக்கலாம், இல்ல ஒருவேளை 20 வருஷமா சத்தியத்துல இருந்திருக்கிறோம். ஒரு சில ஒரு நாலேஜபிள் சத்தியம் தான் அவங்க புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற சகோதரர் கூட தேவன் என்ன பண்ணிருக்கலாம், கொஞ்சம் காப்பாற்ற முயற்சி எடுத்திருக்கலாம். ஆனா முழுமையான சகோதரன் எழுதுமத முழுமையான ஒரு வெளிச்சத்துக்கு நீங்க எதிரா பாவம் தண்டனை நீங்க செஞ்சா முடிவு என்னன்னா அழிவுதான், 2ஆம் மரணம் தான். அப்போ இப்படிப்பட்ட பாவங்கள் செய்யறவங்க ஒரு சில பேர் தான், சொற்ப ஜனங்கள் எழுதிட்டு, பெரும்பான்மையானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா துணிகரமான பாவங்கள் அறியாமையில கலந்து காணப்படும். அறியாமையில செஞ்சுட்டு இருப்பாங்க ஒரு சில பேர், அப்படியும் இருப்பாங்களாம். பட் அவங்களுக்கெல்லாம் தேவன் என்ன பண்ணலாம், ஒரு வாய்ப்பு கொடுத்து மறுபடியும் என்ன பண்ணலாம், இன்னும் அநேக சக்திகளும் அநேக அறிவுக்குரிய சக்திகளும் மீட்டு எடுப்பார். ஆனா முழுமையான ஒரு வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டு மறுபடியும் இந்த தவறு செய்யும் போத கண்டிப்பா நிச்சயமான ஒரு அழிவுக்குள்ளதான் போகும் சொல்லும். சகோதரர் சொல்லும்போது அந்த பேராகிராஃப்ல சொல்லுங்க, அறியாமை செய்தால் உனக்கு மன்னிப்பு உண்டு, அறிந்து துணிகரமா செய்தால் உனக்கு தண்டனை தான் உண்டுன்னு சொல்லி கடைசியா ஒரு பேராகிராஃப் சொல்றாரு. அது வாசிக்கிறேன் பாருங்க. பரிசேயர்களும் வேதப்பாரர்களும் அவருடைய பிரபலத்தின் நிமித்தம் பொறாமை கொண்டபடினார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி எல்லாம் பேசணும்னு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அது மேல யாருக்கு பொறாம வந்துச்சா? பரிசேயர்கள். இப்ப யாரா இருக்கும் இவங்க எல்லாம்? நம்ம மத்தியிலேயே இருப்பாங்க. யாருன்னா இவங்க அறியாமையில செஞ்சு கொண்டு இருந்தவங்க. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாலும் இவங்க என்ன நினைச்சிருந்தா, நான் தேவனுக்கு தொண்டு செய்யறேன்னு சொல்லி கொண்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறேன்ட்டு அறியாத ஜனங்கள். இன்னும் சொல்ல போனா அநீதியுள்ள ஊழியக்காரர். இன்னும் சொல்ல போனா கடின இருதயம் உள்ளவர். கடின இருதயம் உள்ளவர். இவங்க என்ன நினைக்காங்கன்னா பொறாமப்படுறாங்க. அது அப்படியே நமக்குள்ளே நீங்க பாத்துங்க. அவருடைய போதகங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் மேசியா என்பதற்கான பொதுவான ஆதாரங்களையும் எடுத்துக்கொள்ளாமல் அவருடைய அடையாளம் கேட்டார். அவரு அநேக அடையாளங்களும் காட்டினார். நாம தான் மேசியாங்கிற அடையாளங்களையும் அற்புதங்களும் காட்டினார். அவங்க அதெல்லாம் எடுத்துக்கொள்ள அவங்க என்ன கேட்டாங்களா, போய் அடையாளத்தை கேட்டாங்க. என்ன அடையாளம்ப்பா? அவரோ நெடுநாட்கள் பின்னர் நடக்க போகும் ஒரு அடையாளத்தை அவர்கள் கூறினார். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நடக்க போற ஒரு அடையாளத்தை கொடுக்கிறாரு. என்னன்னா கல்லறைக்குள் 3 நாள் இருந்து வர அடையாளத்தை அவர் கொடுக்கிறாரு. யோனா பெரிய மீனின் வயிற்றில் காணப்பட்ட காரியத்திற்கு ஒத்தாகவும் என்று கூறி, யோனா எப்படி மீனின் வயிற்றில் இருந்த மாதிரி மனுஷகுமாரன் என்ன பண்ண போறாரா, பூமியின் இருந்துட்டு இருந்தவரா? ஏன் இதை அவர் சொல்லணும்? ஏன் சொல்லணும்? சகோதரர் எழுதுறாரு இந்த இடத்துல இன்னொரு புதிய ஒரு கோணத்தில் இருக்கிறாரு. யோனா பிரசங்கம் பண்ணின நிமித்தம் நினைவு பட்டத்தார் என்ன பண்ணாங்க, மனம் திரும்பிட்டாங்க. நம்ம நல்லாவே தெரியும், யோனா ஸ்டோரி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நினைவு பட்டத்தார் நினைவு பட்டம் யாரும் இல்ல, ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் தான். இங்க இருக்க உலக ஜனங்கள் தான் நினைவு பட்டணம். பழைய ஏற்பாடு எகிப்து நம்ம எப்படி படிக்கிறோமோ இந்த இடத்துல நினைவு பட்டணமோ அவங்க சார்ந்தவங்க தான். இந்த பட்டணத்துல தேவனுக்கு விரோதமான அநேக காரியங்கள் நடக்கிறதா யோனா மூலமா ஒரு நியாய தீர்ப்பு பாஸ் ஆகுது. யோனா என்ன பண்ணிட்டாரு, நியாய தீர்ப்பு எடுத்து நினைவு படத்துல ராஜாக்கு பப்ளிஷ் பண்ணிடுறாரு. உடனே ராஜா என்ன பண்றாருன்னா, சரி நியாய தீர்ப்பு வந்துருச்சு, நமக்கு தேவன் தீர்ப்பு கொடுத்துட்டாரு, அழிவு கண்டிப்பு. அந்த அழிவுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம், தேவன்கிட்ட போய் சரண்டர் ஆயிடலாம்னு ஆயிடுறாங்க. உபவாசம் ஜெபம் பண்ணி சரண்டர் ஆயிடலாம். உடனே தேவன் என்ன பண்றாரு, தீர்ப்பை மாத்திட்டார். அதான் சொல்றாரு, யோனா பிரசங்கம் பண்ணியது நிமித்தம் நினைவு படம் மனம் திரும்பிட்டாங்க. மனம்
திரும்பிட்டாங்க. இந்த மனம் திரும்பிட்டாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியும்? சமீபத்துல நம்ம சகோதரர்கிட்ட ஒரு சொல்லிட்டு சொன்னேன். The repent in return. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா ரிப்பன்ட் மட்டும் இல்ல, ரிட்டர்ன். மனம் திரும்புதல்னா இன்னைக்கு நமக்குள்ள ஒரு புது சிருஷ்டி வாழ்க்கையில மனம் திரும்புதல்னா நம்ம சிந்தையை மாற்றி வைக்கிறதுன்னு தான் நினைச்சுக்கணும். அதாவது மாம்சத்தில் ஒரு சிந்தைய மாத்துறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது நம்ம வேலை இல்லை, புது சிருஷ்டி வேலை. மனம் திரும்புதல்ங்கிறதுக்கு உண்மையான ஒரு கிரேக்க வார்த்தை என்னன்னா ரிப்பன்ட் இன் ரிட்டர்ன் தான் வரும். நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணி பார்த்து என்ன அப்படி ரிப்பன்ட் இன் ரிட்டர்ன்னா, ஒரு சகோதரர் சொல்ல இதை யார்கிட்ட கத்துக்கலாம்னா நியாயாதிபதி புஸ்தகங்கள், பழைய ஏற்பாடு புஸ்தகத்துல பாத்துக்கோங்க. எப்படின்னா தேவன் என்ன பண்ணுவாருன்னா ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில ராஜாக்கள் கிட்ட இஸ்ரேல் மக்களை ஒப்பு கொடுத்துருவார். தேவன் போட்டு அடின்னு அடிச்சு துவம்சம் பண்ணி அடிமையாக்கி வச்சிருவாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மறுபடியும் என்ன பண்ண தேவன் பட்சத்துக்கு திரும்புவாங்க. யாரு? இஸ்ரேல் மக்கள் திரும்பி மறுபடியும் ஜெபம் பண்ணோன்னே அந்த அவருடைய ஜெபம் தேவனுக்கு கேட்கப்பட்டோன்னு என்ன பண்ணுவாங்களாம், மறுபடியும் தேவன் என்ன பண்ண ரிட்டர்ன் எடுத்துருவார், மீட்டு எடுத்துருவார். அதுதான் ரிப்பன்ட் ரிட்டர்ன். இந்த இடைப்பட்டு நடந்த சம்பவம் மனம் திரும்புது. எப்படின்னா அந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணா தன்னுடைய தவறை உணர்ந்து மறுபடியும் நல்வழிக்கு வந்துருவாங்க. அதுதான். ஆனா நம்ம நிறைய பேர் என்ன பண்ண மனம் திரும்பிடுவோம், ஆனா நல்வழிக்கு வர மாட்டோம், ரிட்டர்ன் ஆக மாட்டோம். அதுதான் தப்பு. அப்ப யோனா நம்பர் யோனா வாழ்க்கையில தான் நடந்தது. யோனா அந்த நினைவு பட்டத்துல ஒருவேளை தவறு செஞ்சுட்டாங்க, நியாய தீர்ப்பு வந்துருச்சு, மனம் திரும்புறாங்க. மறுபடியும் தவறு செஞ்சாங்க, எங்க ரெக்கார்டு இருக்கா பாருங்க, எங்கேயுமே இருக்காது. நீங்க தேர்ந்தாலும் கிடைக்காது, ஹிஸ்டரியே இல்ல, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஒரு வாட்டி அவங்க மனம் திரும்பிடுவாங்க. அதுதான் சகோதரர் சொல்றாரு, அப்பேற்பட்ட நினைவு பட்டணமே மனம் திரும்பிருச்சு. யாரோட பிரசனத்தை கேட்டு? யோனாவோட பிரசனத்தை கேட்டு. ஆனா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா யோனாவினோட பெரியவருடைய பிரசங்கத்தை கேட்ட பரிசேயர்கள், வேதப்பாரகர் இவர்கள் மனம் திரும்பாத காரணத்தினால் நியாய தீர்ப்பு நாளில் 1000 வருஷ யுகத்தின் போது அந்நிய தேவனை வணங்கினவர்களாகிய நினிவே பட்டணத்தார், யார் எந்த தேவனையா? அந்நிய தேவனை வணங்கின நினிவே பட்டணத்தார் இவர்களை காட்டிலும் மேலான சூழ்நிலை. புரிதுங்களா சொல்லுது? இந்த வேதப்பாரக பரிசேயர்களை விட மேலான நிலைமையில் யார் இருப்பாங்களாம்? அந்நிய தேவன்களை வணங்கினவங்க. அவங்க என்ன அப்படி செஞ்சாங்கன்னா மனம் திரும்பினாங்க, வேற எதுவும் செய்யல. மனம் திரும்பணும்னா ஒரு வாட்டி செஞ்ச தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த தவறை செய்யாததான் மனம் ரிப்போர்ட் ரிட்டர்ன். புரியுதுங்களா? ஆனா பரிசேயர் அதை செய்யல. ஆனா இவங்க வேணும்னு செய்யல, அறியாம செஞ்சுட்டு. ஆனா அவங்களுக்கு என்ன நிலைமை கிடைச்சிச்சு? கீழே இருந்துச்சு. இப்ப நாளைக்கு பாருங்களா, யுகாதத்துல ஒரு கற்பனை இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. நினைவே பட்டணத்தார் இருப்பாங்க, இந்த பக்கம் பரிசேயர் சதுசர் இருப்பாங்க. உண்மையே சொல்லுங்க, யாரு கையில தேவனுடைய வார்த்தை அதிகமா புழங்கிச்சு? யார் காதுகள்? நினைவு பட்டணத்து யார்? நினைவு பட்டணத்தார் இல்ல, பரிசேயர்கள். ஏன்னா நியாயசாஸ்திர புத்தகங்களும் அவங்களுக்கு இருந்துச்சு, இவங்ககிட்ட இல்ல. ஏன்னா இவங்க அந்நிய ஜனவனாங்க. இயேசு கிறிஸ்து லிட்டரலா மாம்சத்துல இவங்க முன்னாடிதான் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை யார் தவற விட்டாங்க? இவங்க தவற விட்டாங்க. அப்பதான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பார்க்கணும், இந்த பட்டணத்தாரை பார்த்துட்டு தவற விட்ட வாய்ப்பு நீங்க பிடிச்சுக்கிட்டீங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு அடையாளத்தை அவர் சொல்றாரு. இவர்களை காட்டிலும் மேலான சொல்ல காணப்படும் என்று இவர் கர்த்தர் உறுதி அளித்தார். அவர் அதுக்கப்புறம் சாலமோனுடைய ஞானத்தை கேட்கும்படிக்கு சேபா நாட்டு ராஜஸ்திரீ, இந்த சப்ஜெக்ட் நீங்க ஆன்லைன்ல எல்லாம் இருக்கு, கேட்டிருப்பீங்க. அது எந்த அந்த அம்மா எங்க இருந்து வந்திருக்குன்னு தெரியும், சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வரும். எப்படி வந்துச்சு அந்த ஞானத்தை கேட்கறதுக்கு? எப்படி வந்துச்சு அந்த அம்மா? எப்படி வந்துச்சு? ஏரோப்ளைன், கப்பல், ஒட்டகத்துக்கு வந்துச்சு. எவ்வளவு நாள் வந்திருக்கும்? ஒட்டகம் எவ்வளவு ஸ்பீடா போகும்? எவ்வளவு நாள் அந்த சப்ஜெக்ட் இருக்கு, நான் கேட்டது இல்ல, இருக்கு, நிறைய சகோதரர் பழைய சகோதரர் பேசியிருக்கேன். அந்த ராஜஸ்திரி வெகு தூரம் பிரயாணம் செய்து வந்தால் ஆனால் பரிசேயர் வேதப்பற இவர்கள் மத்தியில் சாலமோனோடு பெரியவர் ஒருத்தர் இருக்கார். யார் அவரு? சாலமோனோடு பெரிய ஞானி இங்க இருக்காரு. ஆனா இவருடைய வார்த்தையை கேட்டு கூட மனம் திரும்பாதவர்கள் சாலமோனுடைய வார்த்தையையும் அவருடைய அந்த ஞான வார்த்தைகள் கேட்ட மனம் திரும்பின சேபான அரசு நாளைக்கு 1000 ஆண்டு அரசாங்கத்துல மேன்மையான நிலைமை. இவங்க எங்க இருப்பாங்களா? கீழே இருப்பாங்க. இதுதான் வெரி சிம்பிள். காது கொடுக்கல அவங்க. காது உள்ளவன் கேட்க கடவுள்னு சொன்னவங்க. சேபா நாட்டு ஸ்திரீ காது கொடுத்துச்சு சாலமோன்ட்ட. இவர்கள் என்னன்னா இயேசு கிறிஸ்துவ காதை கொடுக்கல. அதான் சொல்ற, இவ்விதமா நம் கூடலா காணப்படாதிருப்போமாக. நம்மளும் என்ன பண்ணிடலாம்? இன்னைக்கு சாலமோனோட பெரியவர் இருக்காரா இல்லையா நம்மகிட்ட? எவ்வளவு சத்தியத்தின் மூலம் நமக்கு புரிய வச்சிட்டு இருக்காரு, ஒரு மண்ணா எல்லா வசனங்கள் மூலம்.
அன்னைக்கு இருந்த வெளிச்சத்தோட பரிசேயர் சதுசேயர் வாழ்ந்த காலப்பகுதி 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த காலப்பகுதியோட இன்னைக்கு மிகப்பெரிய வெளிச்சத்துல நம்ம இருக்கிறோம். மிகப்பெரிய வெளிச்சம். இதுக்கு மேல ஒரு பெரிய வெளிச்சம்னா நீதியின் பிரியம் முழுசா வரணும். ஆல்ரெடி 6-7 மணின்னு வச்சுங்க ஒரு பிரதானம். அது ஒரு டைமிங்ஸ் இருக்கு. தேவன் சித்தம் தான் பின்னாடி பார்க்கலாம். 11ஆம் மணி வேலை சப்ஜெக்ட் வரும். இந்த மாதிரி ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சத்துல இருக்கும். இந்த வெளிச்சத்துல இருந்துகிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? குருடர்களா இருந்துட்டோம்னு வைங்க. அவர் பரிசேயர் சதுர மோசமான நிலைமையில் நம்ம இருக்கணும். இதான் உண்மை. அதான் சகோதரர் சொல்றாரு, மாறாக நம்ம முழு இருதயத்தோடும் நசரேனை ஏற்றுக்கொண்டு அவரை பின்தொடர். அப்போ நாம என்ன பண்ணலாம்னா பரிசேயர் செய்த தவறுகளை நாம் செய்யவே நம்ம இயேசு கிறிஸ்த நம்ம அடிச்சொருளை பின்பற்றோம். அடிச்சொருளை பின்பற்றின என்னென்ன பிரச்சனை வரும்னா முகாந்தராமையில பகைப்பாங்க, தூஷிப்பாங்க, தேவனுக்கு விரோதமா செய்வாங்க. ஆனா அவரோட பிரதிநிதிகள் எப்படி இருக்குன்னா இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாலும் அதே மாதிரி அவர்கள் முகாந்தரமையில பகைத்தாலும் சாத்தான் பட்சத்துல இருந்து செய்தாலும் அறியாமையில செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப நான் அறிஞ்சிட்டேன், இப்ப நான் எப்படி நடக்கணும்? அவங்க அறியாம எனக்கு அறிவு இருக்கு, உண்மைதானே? இவர்கள் அறியாம செய்துட்டு இருக்காங்கன்னா நான் எப்படின்னா அறிந்தவர்கள் எப்படி இருக்குன்னா தமிழ்ல ஒரு சொல்லுவாங்க பக்குவமா நடந்துக்கணும். உண்மை அதுதான், பக்குவமா நடந்துக்கணும். பக்குவம் என்னன்னா எந்த நேரத்துல இதை பேசணும், எந்த நேரத்துல இதை செய்யணும், எந்த நேரத்துல இதை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு. இது யாருக்கு தெரியும்னா கிறிஸ்துவின் பிரதிநிதிகள். இப்படி செஞ்சா மட்டும்தான் கிறிஸ்துவின் பிரதிநிதிகளா இருக்கும். இந்த பாடத்துல நம்ம முக்கியமா தெரிஞ்சது என்னன்னா நம்ம தேவன் சோதிச்சுட்டு தான் இருக்காரு. எதற்காகனா அவர் பிரதிநிதிகளா இருந்து உண்மையான சில குணங்களை தேவன் வச்சு சோதிச்சு. உதாரணம் சொன்னா இந்த பூமியில நமக்கு வச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் கருவிகள் என்னன்னா உலகத்தை வச்சு சோதிக்கிறாரா? வச்சு செய்யறாரு. பாருங்க, மழை வந்துகிட்டே இருந்துச்சு, ஒரு சோதனை தான். 2வது குடும்பத்துல சோதனை இல்லாம இருக்குமா? பெரிய சோதனை அங்கதான் வரணும். 3வது ஒரு சோதனை இருக்கு, இதுல ஜெயிச்சிடணும். எப்படின்னா இதுலதான் நிறைய பேர் தோத்து போறது. எதுல தெரியுமா? என்ன என்ன நீங்க வேற சபையில தோத்துரும். சபையில ஏன்னா இங்கதான் பரிசேயர் சதுசேயர் இருப்பாங்க, நம்ம மத்தியில தான் இருப்பாங்க. அவதூறு சொல்றவங்க இங்கதான் இருப்பாங்க. வெளியே இருந்த அவதூறு சொல்றவங்க நம்ம காது கொடுத்து கேட்க போறது இல்லை. உண்மை அதுதானே. இப்போ இயேசு கிறிஸ்துவோட டிராவல் பண்ணவங்க எல்லாம் யாரு? ஒரு உடன் சகோதரர்கள் தானே, ஒரு சொந்த பந்தங்கள் தானே. அவர்களுக்காக தானே ஊழியம் செஞ்சாரு. அந்த சபை அவர்கள் அந்த ஒரு சூழ்நிலை நிறைய பேர் இந்த இடத்துல தோத்துருவாங்க, சபையில தோத்துருவாங்க. ஒரு சகோதரனுக்கு இந்த வருஷம் மன கஷ்டம் வரும், மன வருத்தம் வரும், தோத்துருவாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? தேவன் நம்ம சோதிக்கிறாருன்ற அதை உணர்ந்து இந்த இடத்துல தேவனுடைய அந்த நீதியினுடைய அந்த பிரின்சிபலை தெரிஞ்சு நம்ம வாழ கற்றுக்கணும். எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் வாழ்விலும் தாழ்விலும் பவுல் சொன்ன மாதிரி மனரம். அதே மாதிரி அன்பான சோதர் மனரம்யம். மனரம்யம்னா என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க மனரம்யம்? சந்தோஷமா இருக்கும். சரி, ஓகே, நீங்க எல்லாம் சொல்ல வரீங்க, புரியுதா? ஆனா இன்னொரு சொன்னா மனரம்யமா இருக்குன்னா எந்த சிலம் ஒரே மாதிரி அமைதியா இருந்தாவே போதும். எதுக்கு ரியாக்ஷன் காட்டாதீங்கிறாரு. உன்னை யாருன்னா திட்டினாங்களா? ரியாக்ஷன் காட்டிடாரு. யாருன்னா புகழ்ந்தாங்களா? ரியாக்ஷன் காட்டிடாரு. எப்பவும் ஒரே மாதிரியா இருங்க. உன்னோட ஆட்டிடியூட் என்ன? அதுதான் மனரம். பவுல் எப்படி இருந்தார்? நீங்க பாருங்க, பவுலோட வாழ்க்கையை எடுத்து படிச்சு பாருங்க. அவரை திட்டுறவங்க இருந்தாங்க, அடிக்கிறவங்க இருந்தாங்க, புகழ்ந்துறவங்க இருந்தாங்க. ஆனா எங்கன்னா அவருடைய ஆட்டிடியூட் மாறி இருக்கா? மாறவே இல்லை. கடைசி வரைக்கும் அப்படி இருந்தார். அதுதான் அன்பான சகோதரர். அதனாலதான் அந்த மிலாத்து தீவுல எல்லாம் ஒரு பிரசன்டேஷன் பண்ணுவார். நீங்க அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல படிச்சோம்னா ஸ்டாண்டர்டா இருக்கும். அதெல்லாம் இந்த மூப்பர்கள் சொல்லும் போதெல்லாம் என்ன மாதிரி சொல்லணும், உங்களுக்குள்ள ஓநாய்கள் வரும். யாருக்குள்ள தருமா? மூப்பர்களுக்குள்ள ஒரு ஓநாய் வரும்னு சொல்லுவார். பேசப்பட்டது சொல்லுவார். பட் அந்த ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் பேசணும்னா எவ்வளவுக்குள்ள அவருடைய இன்னும் சொல்ல போனா வைங்களா, நம்ம இப்போ உலக பழமொழியே இருக்கு, அதிகமா பேசுறதோட அமைதியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுவோம், கவர்ந்து அமைதியா இருந்துடும். என்ன சூழ்நிலைங்களோ நான் அமைதியா இருக்கணும். எப்ப உயர்வானாலும் தாழ்வானாலும் தீமைனாலும் நன்மைனாலும் கஷ்டமோ அதே கேரக்டர். ஒருத்தர் என்ன பகைச்சிட்டாங்களா, ஆனா நம்ம புரிஞ்சுக்கணுமா, அவங்க உண்மையா அவங்க நம்மளை பகைக்கல. சாத்தான் பட்சத்துல அவங்கதான் நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அறியாமையில செஞ்சுட்டு இருக்காருன்னு நினைச்சு நான் விட்டு உங்களுக்காக நான் ஜெபம் செஞ்சுட்டு
தேவனோட நம்ம எப்பவுமே இசைந்து இருக்கும். இதுக்கெல்லாம் அவங்களுக்கு நன்றி கடன் நம்ம சொல்லணுமா. ஒரு சகோதரர் எழுதியிருக்காரு, சொல்லியிருக்காரு நமக்கு. என்னன்னா, ஒரு சகோதரன் எனக்கு இடரலோ ஏதாவது செஞ்சுட்டானா, ஒரு சகோதரனோ ஒரு சகோதரி, நான் தேவனுக்கு நன்றி சொல்லணுமா போய். ஏன் தெரியுமா? நம்ம நிறைய நேரங்களில் ஜெபம் பண்றது விட்டுருவோம். உண்மையே இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்னா, வேலைக்கு போறது ஜெபம் பண்ணுவோம், மாசம் மாசம் சம்பளம் வாங்குறது ஜெபம் பண்ணுவோம். உண்மையா இல்லையா? அப்படியே எங்க அப்பாலாம் சொல்லுவாரு, டேய் வண்டி ஓட்டுற ஜெபம் பண்ணிட்டு ஓட்டுறாங்க, பெட்ரோல் போட்டா வண்டி ஓடுது. அதுக்கு ஒரு சினிமா ஆக்டர் பேரை சொல்லி திட்டுவாரு என்ன, அவங்க கூட சேர்ந்துட்டியான்ட்டு. உண்மை அதுதான். பட் நம்ம இருதயத்துல இருப்போம், தேவனை நம்மளை பாதுகாப்பார நம்பிக்கை. ஆனா சகோதரர் சொல்றாரு, யாருன்னா உங்களை பகைச்சாங்க, தேவன் நன்றி சொல்ல போய் நான் தேவன்கிட்ட போய் நீ கனெக்ட் பண்ணுவேன் அப்பதான். ஏன்னா அவரை திட்டலன்னு வைங்களா, நான் தேவனை தேட மாட்டேன். நான் தேவனை தேடுறதுக்கு அவர் தான் எனக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவரு அறியாம அவர் செஞ்சுட்டு இருக்காங்க. அதான் தன் கண்ணை வச்சு தானே அவங்களே குத்திக்கிறாங்க. சாத்தானுடைய மிகப்பெரிய ஃபெயிலரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னா, அவன் கண்ணில் அவனே குத்திக்க போறான். அதான் உண்மை நடக்க போகுது. அவன் என்னன்னா நம்மள புது சிருஷ்டி ஆகவே வாய்ப்பு. அதான் தேவன் இங்க பண்ணிட்டு இருக்காரு. நம்மளை திட்டினாங்களா, முகாந்திரமா பகைத்தார்களா, தேவனே நன்றி, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அவருக்காக ஜெபம் பண்ணலாம், என்னோட இருதயத்துக்காக நான் ஜெபம் பண்ணலாம். ஏன்னா நான் இருதயத்துல என்ன மாம்சத்துல இருக்கிறதால நான் என்ன பலகீனமா இருப்பேன், எப்பனாலும் உடையிறது வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நான் ஜெபம் பண்றேன். தேவனை தேடுறதுக்கு. அது மட்டும் இல்ல, நீதி என்னைக்குமே நின்றுதான் பேசும். அதான் தேவனுடைய மிகப்பெரிய ஒரு கொள்கை, நீதியின் கொள்கை. அதுல என்னைக்குமே மாறப்படுது. கொள்கை என்னன்னா, ஏதாவது தேவனுடைய சித்தத்தை செய்யறத நம்மளுக்கு. ஒரு வாட்டி நம்ம வெளிச்சத்துல வந்துட்டோமா, அந்த வெளிச்சம் என்னைக்கு என்ன பண்ணக்கூடாது. ஒருவேளை அப்படியே எரிஞ்சா சந்தோஷம். இந்த டியூப்லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, பவர் கம்மியாச்சுன்னா நம்ம வருத்தப்படுவோமோ இல்லையா? தேவன் வருத்தப்படும். இது இன்னும் நல்லா பிரகாசமா இருந்துச்சுன்னு வைங்க, என்ன சந்தோஷப்படுமோ இல்லையா? ஏன்னா 100 ரூபாய் கொடுத்த டியூப்லைட் 1000 ரூபாய்க்கு வேலை செய்யுதுன்னா எவ்வளவு சந்தோஷம். அதே மாதிரி அன்பான சகோதரர் தேவன் அப்படிதான் பார்ப்பார். தேவன் கொடுத்த அந்த வெளிச்சத்தை வச்சு நான் இன்னும் பிரகாசமான தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவார். இன்னும் அநேக உபத்திரங்களை கொடுப்பாரு. ஏன்னா இன்னும் நான் பிரகாசிக்க. ஆனா நாம இதை சரியா அனலைஸ் பண்ண, சகோதரன் மேல கோபத்தையோ பொறாமையோ ஒரு ஈவில் ஸ்பீக்கிங்கோ இதை தெரியாம நம்ம தெரிஞ்சு செஞ்சுட்டோம். தெரியாம செஞ்சது தப்பு தாங்க. எனக்கு வெளிச்சம் எனக்கு கிடைச்சிருச்சு, செஞ்சுட்டோன்னு இயேசு கிறிஸ்தர் அடிச்சதுக்கு நான் பின்பற்றல, சாத்தானுடைய அடிச்சவர்கள் பின்பற்று. சிம்பிள். சாத்தானுடைய வேலை இதுதான். இந்த தந்திரத்திலிருந்து நாம் சிக்கிக்கொள்ளாத தேவன் நம்மளை பாதுகாப்பார். இந்த பாடத்தின் மூலம் பிதாவாகிய தேவன் நமக்கு சொன்ன ஒரே ஒரு கருத்து என்னன்னா, எதை நடந்தாலும் நம்ம மனரம்யமா இருக்கும். இயேசு கிறிஸ்து அதான் செஞ்சார், நம்மளும் அதே செய்யும். இந்த பாடத்தை கொடுத்த நம்ம பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கும் நன்றி சோதனை நம்ம கேட்டுக்கொள்ளலாம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னொரு நாளிலுமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் உள்ள ஒரு ரீபிரிண்ட் ஆர்டிகல் ஒரு நாளிலே உள்ள தேவன் கிருபை செய்தார். அதை நாம் பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு எப்படி முகாந்திரம் இல்லாமல் பகிர்ந்தார்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்துல இஸ்ரேல் ஜனங்கள் பரிசேயர் மத்தியில அவங்க இருந்து கூட அவங்க என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்பதை கூட நாம் பார்க்கிறோம். அதே போல நமக்கு கூட தேவன் அநேக சத்தியங்கள் நம்ம எப்போது அவர்கள் உடன்படிக்கைக்குள்ள கப்பல் தெரிந்து கூட நாம் கூட அந்த பரிசேயர்கள் இழந்து போனதை போல நாம் போக தொடர்ந்து நம்ம சத்தியத்தில் நிலையிலிருந்து நம்முடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கு தொடர்ந்து நாம் செய்ய அநேக காரியங்களை இந்த ஒரு நாளிலே செய்தார். ஒரு பாடல்களுக்காக கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கும் நன்றிகளை தெரிவித்து இந்த ஒரு பாடத்தையும் கூட சபையாரின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு பாடத்துக்கான ஜெபத்தை நிக்சன் அவர்கள்
ஜெபிக்கும் ஆரம்பிக்கும் அறிவுறும் சகோதரியும் ஒரு அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் இந்த அவரை போல வாழ இயேசு கிறிஸ்து சாயலாக மாற நடக்கவும் செயலாக செய்யும் விளம்பரத்தை இதே ஜெபத்தை நாத ரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமாக